कलयामि कलिध्वंसम् कविम् लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கை கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோலீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா श्रीशैलेशदया पात्रम् भक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजा मातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् हे हे गोपालक हे हे कृपाझलनिधे हे हे सिन्धुकन्यापते हे कंसान्दक हे गजेन्द्र करुणापारीण हे माधवा हे रामानुजा हे जगत्त्रय गुरो हे पुण्डरीकाक्षमां हे गोपीजननाथा पालय परं जानामि न त्वां विना गोधूलिधूसरित कोमलकेशवेशम् गोपालबालकशतैः अनुगम्यमानम् सायं स्वयं प्रतिगृहं पशुबन्धनार्थं गच्छन्तमच्युतशिशुं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य घोभिप्रकाशाभिः आविध्यं निहतं तमः வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதெய்வம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல வமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரமனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. அடியேன் தாசானுதாசன் திருவல்லிக்கேணியிலிருந்து விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். கோமடம் மாதவாச்சாரியார் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் எழுந்திருக்கக்கூடிய சமதமாதி குண பரிபூர்ணராகவே இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ திருநாராயணபுரம் எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடிகளிலே பல்லாண்டு பல்லாண்டு பாடி அந்த சுவாமியினுடைய நியமனத்தாலே அக்ஷய திருத்தியாக இருக்கக்கூடிய இந்த நன்னாளிலே இன்று பெரிய திருமொழியில் 1/10 திருமொழியாகிய தாயே தந்தையென்னும் தாரமே களமக்களென்னும் இன்று திருவேங்கடமுடையானுக்காக திருமங்க மன்னன் சாதித்த இந்த பதிகத்தை உபன்யசிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற அடியேன் பகுதா கிருதஜ்ஞதா புரஸ்சரமாக அவற்றை விண்ணப்பம் செய்ய விழைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ.
அடியேன் தாசானுதாசன். பெரிய திருமொழி மாறன் பணித்த தமிழ் மறைக்க மங்கையர்கோன் ஆரங்கம் கூறும்படியாக ஆச்சரியமாக அமைந்த திருமொழி. அதிலே 9ஆம் பதிகம், அதாவது 9ஆம் திருமொழி திருவேங்கடமுடையானுக்காக சாதிச்சிருக்கிறார். தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும். அப்ப இவருடைய இதுக்கு ஏற்ற அனுகுணமாக சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சது. அவர் பணித்த தமிழ் மறைக்குத்தானே இவர் ஆரங்கம் கூறினார். அவர் துவயத்துக்கே விஷயத்தாக ஆக்கினார் திருவேங்கடமுடையான. அதாவது துவயத்தினுடைய 2வது வாக்கியம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்ற சப்தத்துக்கு அனுகுணமாக, அந்த வாக்கியத்துக்கு அனுகுணமாக வழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவையிலா அடிமை செய்ய வேணும் நாம் என்ற அடிமையை இறக்கிறதே துவயம், அதையே அவர் அந்த விஷயமாக ஆக்கினார். அதுவும் திருவேங்கடமுடையானுக்குத்தான். முதல் வாக்கியமாக ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே அப்படிங்கிற அந்த முதல் வாக்கியத்துக்கு அனுகுணமாக உலகமுண்ட பெருவாயா அப்படிங்கிற அந்த விஷயத்திலேயே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சொல்லும்படியாக அந்த முதல் வாக்கியத்துக்கு அனுகுணமாக திருவாய்மொழியிலே 5ஆம் பத்திலே கடைசி பதிகமாக 6ஆம் பத்திலே கடைசி பதிகமாக உலகமுண்ட பெருவாயினிலே விஷயத்தை அனுசந்தானம் பண்ணினார், துவயத்துக்கு விஷயமாக்கினார். அந்த விஷயங்கள் எல்லாம் மனதிலே நன்றாக தேறி இருக்க வேணும் திருமங்கை மன்னனுக்கு. இப்பொழுது திருவேங்கடமுடையானுக்கு பதிகங்கள் சாதித்து வரக்கூடிய கிரமத்திலே எம்பெருமானிடத்தில் எவ்வளவுதான் அடிமையை இறந்தாலும் சரணாகதி பண்ணினாலும் திருவேங்கடமுடையான் தனக்கு ஒரு 4 முத்து உதிர்ந்த வார்த்தைகள் பேசவில்லையே என்று திருமங்கை மன்னனுக்கு மிகவும் வாட்டமாக இருந்தது போலும். இதுக்கு முன்னாடி பதிகத்தில் பாசுரந்தோறும் ஒவ்வொரு பாசுரத்திலையும் திருவேங்கடம் அடைநஞ்சமே என்று திருவேங்கடம் அடைநஞ்சமே என்று சொல்லி திருமலையை ஆசிரிக்குமாறி தன் திருவுள்ளத்தை எல்லாருக்கும் தூண்டும்படியாக செய்தார். அதுவும் அப்படியே இசை யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம் என்றா போல 2 பேரும் கூடி, அதாவது யானும் என்று சொல்லும்படியாக ஆழ்வாரும் நெஞ்சுமாக சேர்ந்து இருவரும் கூடி திருவேங்கடமுடையான அனுபவிக்க திருமறையிலே புகுந்தார். சர்வசுவாமியாய் சர்வவித பந்துவான அந்த திருமால் இங்கே நித்தியவாசம் செய்தருளபடியினாலே நம்முடைய அபேட்சிதங்கள் எல்லாம் இங்கே மனோரதம் எது எதெல்லாம் உண்டோ அது எல்லாம் இங்கே பெறலாம் அப்படின்ற மிகுந்த ஒரு பாரிப்புடனே வந்தார். அவருக்கு இருந்த அவா சொல்லி மாளாது. இப்படி இந்த ஆழ்வாரை எதிர்கொண்டு அழைக்கலாம், அவரை ஆற தழுவிக்கொள்ளலாம், மதுரமாக ஒரு வார்த்தை சொல்லலாம், குசல பிரசனம் பண்ணலாம். ஆழ்வீர் சௌக்கியமாய் திருமிஷை ஆழ்வாருக்கு பேசலையா திருக்குடந்தை எம்பெருமான்? ஆழ்வீர்னு கேட்டதுமே அந்த ஆழ்வீர்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக வாழி கேசனேன்னு மங்களாசாசனம் பண்ணினாரே. எம்பெருமான் அவரிடத்துல பேசியிருக்கிறானே, அவர் கூடவே பின்னாடி எல்லாம் கிளம்பி போயிருக்கிறானே. கணிகண்ணன் போகின்றான் காமர பூங்கச்சி மணிவண்ணா நீ இங்கு கிடக்க வேண்டாம் சொன்னதுமே அவர் வார்த்தையை கேட்டு அவர் பின்னாடி போன எம்பெருமான் தானே. அவருக்கு ஒரு மறுமார்த்தை சொன்னாரே, அது போல ஏதாவது ஒரு குசல பிரஷ்னம் பண்ணிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கைங்கரியத்தில் ஏவிக்கொண்டு காரியம் செய்திருக்கலாம், காரியம் கொள்ளலாம். இப்படி எதுவுமே திருமலையப்பன் ஒண்ணுமே செய்யல திருமங்கை ஆழ்வார் விஷயத்துல. அதனால ஆழ்வார் ரொம்ப திருவுள்ளம் நொந்து போய் நமக்கு ஏன் இப்படி நேர்ந்தது, சர்வஜனாக சர்வசக்தனாக நமக்கு வகுத்த நாதனாக பிராட்டியை ஒரு நொடிப்பொழுதும் விட்டு பிரியாதவனாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் இப்போது நம்மை உபேட்சிக்கலாவதே. எதற்காக நம்ம உபேட்சிக்கிறான்? காரணம் நம்முடைய கனத்த பாவங்களே ஆக வேணும். நம்மகிட்ட அப்படி பாவங்கள், ஆழ்வாருக்கு பாவம் இருக்குமா? ஆழ்வார் எப்பொழுது எம்பெருமான் தேர்ந்தெடுத்துக் கொண்டானோ சுவாமி நம்மாழ்வாரை தேர்ந்தெடுத்துக்கொள்ளையா? அதனால்தானே மயர்வு அற மதிநலம் அருளினல்னு அப்பேற்பட்ட மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் பாவங்கள்ங்கிறது ஒன்று இருக்குமோ? இருந்தாலும் நம்மிடத்திலே உள்ள பாபங்களை அவர்கள் ஏறிட்டுக் கொண்டு விஞ்ஞாபனம் செய்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேணும். அதனால் நமக்காக அங்க தூது அப்படிங்கிற அர்த்தமும் நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி உபேட்சிப்பதற்கு காரணமே இல்லை. நம்முடைய கனத்த பாபங்கள் இப்படி செய்கிறது போலும் அப்படின்னு நினைச்சு மகா பாப்பியான இவனை எதுக்காக குசல பிரச்சனம் பண்ணணும்னு ஒரு கால் எம்பெருமான் திருவுள்ளம் பத்தி இருக்க வேணுமோ அப்படின்னு நிச்சயித்து அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே
நன்னா இவரை அழுது அழுது அளவந்தம் ஆவழுங்கன்னு சொல்லும்படியாக சரணாகதி நன்றாக பண்ணி நிறைய பாசுர விஷயமாக சொல்லும் பொழுது விஞ்ஞாபனம் பண்ணும் பொழுது ஒரு கால் எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே இறக்கும் பிறக்குமோ அப்படிங்கறதுனாலே இந்த பாசுரம் பேசுகிறார் அப்படிங்கிறது இப்ப நமக்கு புரியுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு மகா பாப்பின்னு சொல்லிக்கிறாரே, அதுக்கு என்ன காரணம்னா ஆபாச பந்துக்கள் நமக்கு இருக்கிறார்கள். துவயத்தினுடைய ஆரம்பத்திலேயே புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோட விடுகையும் எம்பெருமானே தஞ்சம் என்று பற்றுகையும்னு ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த எம்பெருமானே தஞ்சம்னு வந்தா கூட அந்த ஆபாச பந்துக்களை இன்னும் நாம் விடலையோ அப்படின்னு தான் நினைச்சு பார்த்துக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். 9ஆம் பத்து முதல் பதிகத்திலே முதல் பாட்டிலேயே கொண்ட பெண்டிர் மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி யாதுமில்லைன்னு சாதிச்சாரே. அது தவிர வேற ஒன்னும் கிடையாது. அவர்கள்லாம் அட்டைகள் போல் சுவைப்பர். நம்ம கிட்ட வந்தாருன்னா எல்லாத்தையும் அப்படியே ஜிவ்வுன்னு இழுத்துண்டு உறிஞ்சு எடுத்துக்கொண்டு ஒன்னும் இல்லாத காலத்துல நம்ம விட்டு விட்டு போய் விடுவார்கள். அப்படியாப்பட்டவர்கள் தான் ஆபாச பந்துக்கள். ஒரு கால் பந்துக்கள் தேவைப்படலாம். மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்த்திரவாயினா அங்க ஒரு பந்துவத்தை கொண்டாடினாலே ஆண்டாள் அப்படின்னா எந்த பந்து வேணும், கொள்ளத்தக்கவர்கள் யாவர் தள்ளத்தக்கவர்கள் யாவர்னு நாம என்ன புரிஞ்சு கொள்ளலாம். வேதங்கள்லயும் இந்த கொள்ளத்தக்கதான விஷயத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட பொதுவான பந்துக்கள்னு நமக்கு இருந்துட்டாக்கா அவர்களும் ஆபாச பந்துக்களாக இருக்கிறார்கள். நம்மள அதாவது ஸ்தோபோக்தி, அவர்கள் ஆத்மஸ்லாகா பரநிந்தா ஸ்தோபோக்தி, இதுக்குதான் முக்கியமா இருக்கிறார்கள் அவர்கள். அதனால அது ஆத்மாவை தனக்குத்தானே ஸ்லாகிச்சென்றா காது குளிர கேட்பார்கள், பரர்களை நிந்தை பண்ணினாலும் கேட்பார்கள். வம்பளப்புதல் அப்படி என்ற ஒரு விஷயம், அதுக்கு ஸ்தோபோக்தின்னு பெயர் சம்ஸ்கிருதத்துல. அப்படியெல்லாம் செய்யக்கூடியவர்கள் தானே ஆபாச பந்துக்கள். கச்சம் கட்டிக்காதே, கோவிலுக்கு போகாதே, எம்பெருமான் திருநாமத்தை சொல்லாதே, கோஷ்டியிலே அன்வயிக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் ஆபாச பந்துக்கள். அதற்கு பதிலாக அவர்களுக்காக அவர்கள் விஷயத்துக்காக நம்மையாக்கி கொள்ளுபவர்கள். எங்கையாவது உட்கார்ந்து கொண்டு வேற வேற உலக விஷயமான விவகாரங்கள்ல ஈடுபடலாமா என்று இருக்கக்கூடிய ஆபாச பந்துக்கள் தான் நிறைய இருப்பதனாலே பந்துக்கள் இல்லாதவர்களை பந்துக்களாக நினைச்சு போக்கியமே இல்லாத விஷயங்களை போக்கியமாக கொண்டு ஜீவஹிம்சைகளை அப்படியே அளவர பண்ணியும் இன்னமும் பல வகை பாவங்களை செய்து காலம் கழித்தேன் ஆகியும் இப்போது உன்னை இட்டு தரிக்க மாட்டாத அன்பு பிறந்துட்டதனாலே அனுதாபத்தோடு நம்ம செய்த பாபங்கள்லாம் மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். நமக்கு ஏதாவது ஒரு அனுதாபம் உண்டாக வேண்டாமா, பயம் உண்டாக வேண்டாமா? பாபே கிருதே யதி பவந்தி பயானுதாப லஜ்ஜாஹ புனக்கரணமஸ்ய கதங்கடேதா யதிராஜ வம்சத்தில் ஆச்சரியமா தெரிவிக்கிறாரு. அத போல இந்த பாபங்கள்லாம் செஞ்சுட்டோமானால் ஐயோன்னு அனுதாபப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த இடம் சேர்ந்துட்டேன்னு சொல்றார். இனி என்னுடைய முன்னை தீவனைகளை பார்த்து கைவிடாதே எம்பெருமாட்ட கெஞ்சறார். என் முன்னை தீவனைகள் அதிகமா இருக்கலாம். ஆள வந்தார் கூட ஸ்தோத்திரத்துல கடைசியில சொல்லும் பொழுது பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்விருத்தியம் அச்சிந்தயித்வா அப்படின்னார். அதாவது நாதமுன் என்னுடைய பாட்டனாரா இருக்கக்கூடிய நாதமுனிகளை பார்த்து அவன்னாருடைய பேரனோடா நீ அப்படின்னு கேட்டு நீ என்ன அங்கீகரிச்சால் ஒழிய எனக்கு நல்ல கதி கிடையாதுன்னு ஆள வந்தார் தான் தெரிவிச்சுக்கிறாரே. அப்பேர் அகிருத்ரிமத் சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய என்றெல்லாம் கதறி இருக்கிறாரே. அதே போல இவரும் ஆச்சரியமா கேட்கிறார், என்னை கைவிடவே விட்டுடாதே. முன்ன தீவனைகள் எதுவா இருந்திருக்கலாம், அதையெல்லாம் பார்த்து கைவிடவே விடலாகாது. ஏன் காரணம் என்னன்னு கேட்டா நீ சர்வசம்ரக்ஷகன். அதனால நானும் ஒரு அநாதன் அந்யகதியா இருந்துட்டேன். இனிமே அனன்ய கதிஹி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு சொல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன். என் குற்றங்களை எல்லாம் பொறுத்தேன் நீ சொல்லிட்டேயானா என் பாவங்கள்லாம் போய்விடுமே. அதனால பொறுப்பிக்க பிராட்டியும் அப்பேற்பட்ட அகலகில்லேன் இறையும் என்று இருக்கக்கூடிய அந்த திருமார்பிலே உரையான் என்றாலே அதாவது உறைந்து இருக்கக்கூடிய பிராட்டி அப்படியான பின்பு என்னுடைய அபராதங்களை பொறுத்தருள வேணும், பொறுத்தருளி அடியனை கை கொண்டருள வேணும் அப்படின்னு பெரிய பிராட்டியை புருஷகாரமாக கொண்டு திருவடிகளை விழுந்து சரணம் போகிறார் திருமலை அப்பனிடத்திலே. அது எங்க தெரியறதுன்னு கேட்டா 9ஆம் பாட்டுல தான் தெரியுது. மாயனே எங்கள் மாதவனே, மாதவன் மாயாதவஹா மாதவஹா, மான லட்சுமி பிராட்டி அப்படிங்கறதுனாலே அந்த தவன் கொழுன் சுவையன் திருவின் மணாளன்னார் சுவாமி நம்மாழ்வார்.
மாதவன்கிற திருநாமத்துக்கு அர்த்தம் கொடுக்கும் பொழுது இவையும் அவையும் உவையும் பதிகத்திலே கடைசி வாக்கியத்திலே சுவையன் திருவின் மணாளன் அப்படின்னார். திருவின் மணாளன்ங்கிறது தான் இந்த இடத்துல மாதவனேன்னு கூப்பிடுறாரு. மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்குன்னார். அத போல இந்த இடத்துல எம்பெருமான் முன்னிட வேண்டுமாம், எம்பெருமான் இடத்திலே போக வேணுமேயானால் புருஷகாரம் செய்தால் அல்லது நடக்காது என்று பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே தஞ்சம் போகிறார் இந்த சுவாமி திருமங்கை ஆழ்வார். அந்த பதிகம்தான் தாயே தந்தை என்றும் என்று தன்னுடைய ஆபாச பந்துக்களை விட்டொழிந்தேன்னு சொல்லும்படியாக மார்பனே மலர் மார்பனே அலர்மேல் மங்கை திருமார்பா என்றெல்லாம் கூவி அழைத்து பிராட்டி சம்பந்தம் இப்பொழுது பிரஸ்துதமாக இருக்கிறதுனாலே புருஷகாரம் முன்னாக சரணம் புகுகிறார் அப்படிங்கிறது தெரியுது. முதல் பாட்டு ஆரம்பிச்சு விஷயங்கள் என்ன அப்படிங்கறத சுருக்கமாகவே பார்த்துட்டு வந்துடலாம். அவகாசத்துக்கு அனுகுணமாக எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். முதல் பாட்டு தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பூம்பொழில் விரையார் வேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே. முதல் பாட்டு தாயே தந்தை என்றும் அப்பேற்பட்ட திருவேங்கட மலையப்பனிடத்திலே எம்பெருமானுக்கிட்ட இருக்கக்கூடிய பரம காருண்யாதிசயம் தெரிந்ததுதானே. தேவரீர் இப்படி நின்ன திருக்கோலத்தோடு இருப்பதே எல்லோரையும் ஆட்கொள்ள வேணும், வருகிறவர்கள் அனைவரையும் நீ பார்க்க முடியுமோ முடியாதோ அடியே நான் உன்னை பார்த்து விடுகிறேன் எம்பெருமான் எல்லோரையும் அவன் கடாட்சிக்கிறானே. அப்பேற்பட்ட திருமலையை சொல்றார். வேயை பூம்பொழில் சூழ் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது வேயைனா மூங்கில்களாலே நெருங்க பெற்றிருக்கதும் பூம்பொழில் சூழ் பூஞ்சோலைகள் நிறைந்திருக்க பெற்றதுமாகிய விரையாறு பொழில் அப்பேற்பட்ட பரிமளம் விஞ்சி இருக்கிற இந்த பூம்பொழில்கள் மூங்கல்களாலே ஒரு விதமான பரிமள கந்தம், புஷ்பங்களாலே கொல்லுன்னு புஷ்பிச்சிருக்கிற புஷ்பக தோட்டங்கள் நிறைய இருப்பதனாலே அதனாலே உறக்கக்கூடிய அந்த சுகந்தம் பரிமளம் விஞ்சி இருக்கிற திருவேங்கடவா இப்பேற்பட்ட திருமறையில் எழுந்திருக்கக்கூடிய பெருமானே நான் எப்படி இருந்தேன்? தாயே என்றும் தந்தையே என்றும் தாரமே என்றும் கிளையே என்றும் மக்களே என்றும் இந்த தாய் தந்தை மனையாள் குழந்தைகள் ஆபாச பந்துக்கள் மித்திரர்கள் என்று இப்படியே இருந்துட்டேன். சரீர சம்பந்தங்களையே எப்பொழுதும் வாய்வறிவு கொண்டு நோயே பட்டொழிந்தேன். அனர்த்தப்படுது. நோயினா என்னங்க? கீழே விழுந்து படுக்கையில படுத்துக் கொள்றதா? அப்படியாக இல்லை, அனர்த்தப்பட்டு போகுதல். அதுதான் நோயே பட்டொழிந்தேன். நோய் பட்டு ஒழியிருந்து அனர்த்தப்பட்டு போனேன். அதனால நாய் போல மிக்க நீச்சனமாக அடியேன் உன்னை காண்பதோர் ஆசையினால். அந்த ஆபாச பந்துக்களை விட்டு நித்தியபடி சாஸ்வதமான பந்து நீதான், பிராப்த பந்துவான உன்னை சேவிக்க வேணும் அப்படிங்கிற ஆசையினாலே வந்தடைந்தேன். உன்னிடம் வந்து சரணம் புகுந்தேன். என்னை சரணாகதனான என்னை அப்பேற்பட்ட ஒரு பிரபத்தி பண்ணிருக்கக்கூடிய பிரபன்னனாகிய அடியேனை நல்கி கிருபை செய்து ஆட்கொண்டருள் அடிமை கொண்டருள வேணும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல அவர் தன்னை நாயேன் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் மனசுக்கு ரொம்ப உருக்கமா இருக்கு. நாய் போல நீச்சன் அப்படின்னு நைச்சியானுசந்தானம் பாவிக்கிறார். ஏன்னா நாய் எங்க புகுந்தாலும் அதுக்கு நல்லது நடக்காது. வெளியில போனா கல்லெடுத்து அடிப்பார்கள், உள்ள போனாக்கா கொண்டபடியை பார்த்தால் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் செய்து கொண்டபடியை பார்த்தால் பிறர்க்கும் ஆகேன் தேவரீருக்கும் ஆக மாட்டேன். புறம் போனாக்கா கல்லெடுத்து அடிக்கிறார்கள், உள்ள புகுந்தோமானாக்கா தொட்டனவும் தீண்டினவும் எல்லாத்தையும் போட வேண்டியது. நான் தொட்டதெல்லாம் வேண்டாம்னு கீழே தீண்டி போட்டுடுவார்கள். அதனால என்னை என்ன செய்யுது? அதனால் அந்த நாய் போலே இருக்கக்கூடிய அடியேனே ஆட்கொண்டருள வேணும் அப்படிங்கிறார் இங்க. ஆனா ராஜபுத்திரர்கள் பொதுவாகவே நாய்களையே மேல விழுந்து விழுந்து விரும்புறது போல ராஜாதி ராஜனாக இருக்கக்கூடிய நீயும் என்னை மேல் விழுந்து விரும்ப வேணும் அப்படின்னு அந்த ஆசையை தெரிவிக்கிறார். அப்படிங்கறதுதான் இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே என்று சொல்லும்படியாக தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்னவாறு அப்படின்னு சொல்ல பிரகாரம் உன்னையே சகலவித பந்துவாக அடியன் அடைந்தேன். துவமேவ மாதா ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ட சகாத்வமேவ ஆச்சரியமா சாதிக்கிற விஷயங்களாலே
உம்மையே அடைந்தேன், என்னை ஆட்கொண்டருள வேணும் என்று ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் முதல் பாட்டிலேயே. ஆனால் அந்த நாயேன் அப்படிங்கிறதுக்கு ராஜபுத்திரர்கள் விரும்பமா போலே ராஜாதிராஜனாகிய தேவரீர் அடியேனை விரும்பி ஆட்கொண்டருள வேணும் அப்படின்னு முதல் பாட்டிலேயே ஆச்சரியமா ஆபாச பந்துக்களை விட்டொழிந்து பற்றும்படியாக தன்னை தெரிவித்துக் கொண்டார். அடுத்தபடியாக மானே கண்மடவார் மயக்கில் பட்டு மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன், தேனே பூகும் பொழில் சூழ் திருவேங்கடமாமலை என் ஆனாய் வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டருளே. அடிமையை இறக்கிறார். வழுவிலா அடிமை செய்ய வேணும் நாம் என்று சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சது கிடைத்த பிறகு எம்பெருமானுடைய திவ்ய சேர்த்தியிலே. ஆனால் இவருக்கு தான் இன்னும் கிடைக்கவே இல்லையே. பிராட்டியை முன்னிட்டு தானே இப்பொழுது தஞ்சம் புக பார்க்கிறார். அதனால ஆட்கொண்டருள் ஆட்கொண்டருள் என்று ரொம்பவும் இறக்கிறார், பிரார்த்திக்கிறார். அதனால தேனே வண்டுகள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய பூம்பொழில் பூஞ்சோலைகளாலே சூழப்பட்ட திருவேங்கட மாமலை, திருவேங்கடம் என்னும் சிறந்த மலையிலே எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமானே, என் ஆனாய் ஆனை போன்ற எம்பெருமானே, யானைன்னு சொல்றோம் இல்லையா, அத போல எம்பெருமானே மாநிலத்து பெரிய பூமண்டலத்திலே மானே கண்மடவார் மயக்கில் பட்டு, மாநிலத்திலே பெரிய இந்த பூமண்டலத்திலே மானே கண்மடவார் மயக்கில் பட்டு, அதான் யார்கிட்ட போக வேண்டாம் நினைக்கிறோமோ அவர்கள் மயக்கும்படியாக இருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் பால் ஈர்க்கப்பட்டு நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன்றார். இங்க பல வகைப்பட்ட நரகங்கள்னா இவர் என்ன சொல்ல வராருங்க, நான் செஞ்சதுக்கு நரகமே போராது, இன்னும் புதுசா சிருஷ்டிச்சு அந்த நரகங்கள்லாம் கூட என்னை கொண்டு ஆழ்த்தும்படியான பாவங்களை செஞ்சுட்டேனே அப்படிங்கிறார். நரகங்களே போவதற்கு காரணமான பாவங்களே நானே செய்தேன், நான் ஒருவனே செய்து வைத்தேன், வேற யாரோடும் சேர்ந்து கூட இல்லை. அதனால ஆனா கூட அனுதாபம் பிறந்ததுனாலே வந்தடைந்தேன், உன் பக்கல் வந்து சரணம் புகுந்தேன், ஐயனே அடியேனே ஆட்கொண்டருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். ஆபாச பந்துக்கள் உற்ற உறவினராக யார் யாரும் நினைச்சிருந்தேனோ அவர்களுடைய குற்றத்தை பொறுத்தருள வேணும் என்று சரணம் புகுந்தார் முதல் பாட்டுல. இப்ப போக்கியமே இல்லாத துர்விஷயங்களை போக்கியம் நினைச்சு கொண்டிருந்த குற்றங்களையும் பொறுத்தருள வேணும் என்று சரணாகதி பண்ணுகிறார். நெஞ்சு நஞ்சா போயிடுத்து. அப்படி இருந்தாலும் கூட வெளிநோக்கை வெகு அழகாக செய்த ஆண் பிள்ளைகளை ஆகர்ஷிக்கின்ற பெண்களுடைய கண் வலையிலே அகப்பட்டு போய்விட்டேனே, அந்த மாதர்களை ஆராதிப்பதே பரம் பிரயோஜனம் அப்படின்னு கொண்டு அதற்காக எத்தனை பாவங்களை செய்யலாமோ அத்தனையும் செய்து கொண்டேன், பாவம் செய்து தீர்த்து விட்டேன். உன்னுடைய நரகங்கள் போராது, இன்னும் பல பல நரகங்களை படைக்க வேணும் என்னும்படி எண்ணிறந்த பாபங்களை செஞ்சுட்டேன். போக்கியமல்லாத விஷயங்கள்லாம் போக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தேனே, அதுல போய் பிரமித்து ஈடுபட்டு அனர்த்தங்களை விளைச்சுட்டேனே. அந்த அனுதாபம் தோன்றினதுனால ஐயோ பரமபோக்கியமான விஷயத்திலே ஈடுபட்டு நன்மை பெறுவோம் என்ற நன்மதி உண்டாகி போக்கியதைக்கு எல்லை நிலங்களாக இருக்கக்கூடிய திருமலையிலே எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமானே வந்து சரணம் புகுந்தேன் தேவருடைய திருவடிகளிலே, பழைய குற்றங்களை காணாது அடியேனை அடிமை கொள்ளருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த இடத்துல நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன்னா மற்றவர்களை சேர்த்துக் கொண்டு செய்யலே, அடியன் ஒருவனே செய்த பாவங்களே பலவிதமான நரகங்களே புகும்படியான பாவங்களாக ஆகிவிட்டது அப்படின்னா. சேத்தன வர்க்கங்களுக்கு தொகை இல்லாத போலவே எப்பேற்பட்ட அது சேத்தன வர்க்கங்களுக்கு தொகை இல்லை, அதுபோல நான் செஞ்ச பாவங்களுக்கும் தொகை இல்லை, எண்ணிக்கையே கிடையாது. அந்த அளவுக்கு எண்ணற்ற பாவங்களை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். என் ஆனாய் அப்படிங்கிறாங்க. ஆனாய்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியம். அதாவது இவர் பல இடங்கள்ல ஆனை அப்படிங்கறது விழி உருவாக வச்சிருந்து விழிக்கிறார், ஆனாய்னு கூப்பிடுறார். ஆனை யானை இருக்கு, அந்த இவர் யானை போல இருக்கக்கூடியவன் எம்பெருமான், யானையோட சமப்படுத்தி பேசுகிறார். ஆனை போன்றவனே அப்படிங்கிற அர்த்தத்துல தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய். திருநந்தாண்டகத்தில் இதே திருமங்கை மன்னன் தான் இதெல்லாம் சாதிச்சிருக்கிறார். யானையோட சேர்த்து பேசுகிறார். யானைய எத்தனை தடவை பார்த்தாலும் அபூர்வமா இருக்கும், பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அதுபோல எம்பெருமானும் அப்பொழுதைக்கப்பொழுது என் நாராவ முதமே என்று சொல்லும்படியாக
அந்த யானையாக சொல்லப்படுவான் எம்பெருமான். ஆனை மேல ஏறணுமானால் அதன் காலை பிடித்து கொண்டே ஏற வேணும். எம்பெருமானிடத்தில் செல்ல வேணுமானால் அவனுடைய திருவடிகளை பத்தி தான் அவனிடத்திலே செல்ல வேணும். ஏறி வேண்டுதலால் ஆனை அப்படின்றார். யானை தன்னை கட்டிக்கிறதுக்கு தானே கயிறை எடுத்து கொடுக்கும். அதே போல திருமணிசை ஆழ்வார் சாதிச்ச பிரகாரம் 8 2 கயிற்றினால் மனந்தனை கட்டி என்று 8 2 அந்த எண்ணிக்கை இல்லை. 8 2 10 10னா பற்றுதல் பக்தி. அந்த பக்திங்கிற கயத்தினாலே அப்படிங்கறதுனாலே பக்தியாகிற கயிற்றை எம்பெருமானே கொடுத்தருள்வான் நமக்கு. யானை தானே கயிறை கட்டுறதுக்கு கொடுக்கறது இல்லையா பாகன் கிட்ட. அது போல யானை நீராட்டினா கூட அதை நீராட்டி வச்சா கூட அடுத்த க்ஷணத்திலே அழுக்கோட சேரும். எம்பெருமானும் சுத்த சத்வமயனாக இருந்தாலும் கூட பரம பவித்திரனாக இருக்க செஞ்சே கூட பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் சொல்லும்படியாக நம்போல்வாரோட சேருவதற்காக திருவுள்ளமாயிருப்பன். அதுக்கு வாத்சல்யம் தான் காரணம். யானையை பிடிக்கணுமானா ஒரு பெண் யானையை கொண்டே பிடிக்க வேணும். பிராட்டியினுடைய புருஷகாரம் இல்லாம இந்த எம்பெருமான்கிற யானையும் பிடிக்க முடியாது. அவன் வசப்பட மாட்டான். பாகனுடைய அனுமதி இல்லாம யாராவது யானை கிட்ட சேரும் பொழுது பட்சத்துல அவர்கள் அந்த யானையின் பக்கல்ல வருபவர்களே அது தள்ளிவிடும், எட்டி உதைக்கலாம். தன்னுடைய பெரிய தந்தத்தாலே கூட முட்டை வரலாம், அல்லது துதிக்கையாலே தூக்கி எறியலாம். ஆனா அதே வேதம் அப்ப என்ன ஆச்சு, அவன் பாகனுடைய ஒரு பரிவு இருந்ததானால் அவன் இதை அவன் மூலமாக போகும்பொழுது அந்த யானை நம்மளை அங்கீகாரம் பண்ணும். அதுபோல எம்பெருமானை அனுபவிக்க வேணுமேயானால் வேதம் வல்லார்களை கொண்டு வெண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு சொல்லும்படியாக பாகவதர்களை முன்னிட்டுதான் பகவான் இடத்துல போக முடியும். அப்பதான் அப்பேற்பட்ட எம்பெருமான் அங்கீகாரம் பண்ணுவான் தெரியுது. யானையினுடைய பாஷை யானை பாகனுக்கு தான் தெரியும். அவன் ஏதோ மடக்கை துதிக்கைன்னு ஏதோ சொன்னானால் அந்த யானை அவன் பேச்சை கேட்கும். அப்ப யானையினுடைய பாஷையெல்லாம் யாருக்கு புரியும்? யானை பாகனுக்கு புரியும். அதுபோல் எம்பெருமானுடைய அப்பேற்பட்ட ஆச்சரியமான பாஷையெல்லாம் திருக்கட்சி நம்பி போல்வார்களுக்கு தான் புரியும். எல்லோருக்கும் புரியும் என்று சொல்ல முடியாது. திருக்கட்சியை முன்னிட்டு தானே சுவாமி ராமானுஜரே பல விஷயங்களை அறிந்து கொண்டார். யானையினுடைய நிற்பதோ நடப்பதோ அல்லது இருப்பதோ கிடப்பதோ இல்ல திரிந்து போவதோ தெருவிலே போவதோ எல்லாமே பாகனிட்ட வழக்கா இருக்கும். எம்பெருமானும் கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ இங்க கிடக்க வேண்டா, அல்லது நீ இங்க துணி உடைய சென்னாப்புறம்னும் போக்கொழிந்தேன் அப்படிலாம் சொல்லும்படியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என்றெல்லாம் சொல்லுகிற திருமிசை பிரான் போல்வாருக்கு சர்வாத்மனா விதேயனாக இருப்பான் எம்பெருமான். யானைக்கு கை நீளம், துதிக்கை பெருசு இருக்கு இல்லையா? எம்பெருமானுக்கும் அலம் புரிந்த நெடுந்தட கை என்று சொல்லும்படியாக நீண்ட கைகள் உண்டு. யானை ஊன்றதுக்கு போக இறைச்சி கீழே இறைக்கக்கூடிய அந்த அரிசி பல எறும்புகளுக்கு உணவாக உபயோகப்படுறது போல எம்பெருமான் அமுது செய்து சேஷித்த பிரசாதம் இருக்கே பல பாகவதோத்தமர்களுக்கு உஜ்ஜீவிக்க காரணமாக இருக்கு. யானை இறந்த பின்பும் உதவும். அது இறந்த பின் கூட தந்தங்களை எடுத்து பல விதமான விஷயங்களை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதுபோல இங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் தீர்த்தம் பிரசாதத்தை தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளின பிறகு கூட இதிகாச புராணங்கள்ங்கிற விஷயங்கள் எல்லாம் கொடுத்து அந்த அருள் செயல் மூலமாக தன்னுடைய சரித்திரங்களை உணர்த்தி எம்பெருமான் உதவுகிறான். காலக்ஷேபாதிசயம் பண்ணுகிறவர்களுக்கும் உபன்யாசம் செய்பவர்களுக்கும். யானைக்கு ஒரு கை தான் இருக்கு. எம்பெருமானுக்கும் கொடுக்கிற கை ஒழிய கொள்ளுகின்ற கை என்பது கிடையாது. எம்பெருமான் சதா பரமானுகிரகம் செய்வதற்காக ஒரே ஒரு கையாக இருக்கிறான். இது சுவாபதேசமாக சொல்ற விஷயம். பாகனுக்கு ஜீவனங்கள்லாம் சம்பாதித்து கொடுக்கிறது யானை தானே. அதுபோல எம்பெருமானும் அர்ச்சகர்கள் பரிச்சாரகர்கள் இன்றும் கைங்கரியப்பவர்கள் இனி எவ்வளவு பேர் உண்டு அவர்களுக்கும் அர்ச்சக எல்லா விஷயங்களையும் சாதித்து கொடுப்பவன் எம்பெருமான். இது மாதிரி பல விதமான விஷயங்களாலே யானைன்னு தெரிஞ்சதுனாலே அந்த யானையை யானை என்ற எம்பெருமானை சொல்லி அவனிடத்திலே சரணம் புகுகிறார் சுவாமி திருமங்கையாழ்வார் அப்படின்னு தெரியுது. கொன்றேன் பல்லுயிரை குறிகொள் என்றெல்லாம் ஐநாள் என்றே இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் குன்றே மேகமதிர் குளிர் மாமலை வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே.
குன்றே மேகமதிர் குளிர் மாமலை வேங்கடவா. மலை போன்ற மேகங்கள்லாம் அந்த விஷயங்கள் கோஷிக்கும் இடமாக குளிர்ந்ததாக சிறந்ததான திருவேங்கட மாமலையில எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமானே என்று விழித்து மேல சொல்றார். குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால் விவேகம் அப்படிங்கிறது சிறிது கூட இது விவேச்சனம் பண்ணி தெரிஞ்சு இது செய்யலாம், இது செய்யத்தக்கது, இது தள்ளத்தக்கதுன்னு கூட அந்த விவேச்சனம் இல்லாம, விவேகமே இல்லாம இறந்தார்க்கு யாச்சித்தவர்களுக்கு இனிதாக மதுரமாக ஒரு நாள் கூட ஒரு வார்த்தையை பேச உரைக்க அறியேன், ஏன் நிக்கிற, ஏன் அங்க வந்த, போ அப்பால போ என்று சொல்லும்படியாக ஒரு நல்ல வார்த்தை ஒரு நாள் கூட சொல்லி அறியேன் சுவாமி. பல்லுயிரை பல பிராணிகளை கொன்றேன், கொலை செய்து முடித்தேன், அன்றே அந்த க்ஷணத்திலேயே வந்தடைந்தேன், உன்னை வந்து பற்றினேன், அடியேனை ஆட்கொண்டு வேணும். இந்த இடத்துல அன்றே இன்றே வந்தடைந்தேன்னு சொல்லலாம், இல்ல அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அடைந்தேன்னு சொல்லலாம். அப்படிலாம் இல்லாம இப்பொழுது அன்றே வந்தடைந்தேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் சுவாரஸ்யம் என்ன தெரியுமோ? பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. அன்றே அனுதாபம் பிறந்தால் பிராயச்சித்தம் பண்ணியாதல் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம அந்த கொன்ற சந்தர்ப்பத்திலே கையில நிறைய உதிரம் ரத்தங்கள்லாம் தோன்றிருக்குமே, அந்த கையை கழுவாம உதிரக்கை கழுவாதே வந்து சரணம் புகுந்தேன். கையில ரத்தம் இருக்கிற சந்தர்ப்பத்திலே அப்படியே வந்து புகுந்துட்டேன். உதிரக்கை கொலை செய்ததனால் ரத்தமயமாக இருக்கக்கூடிய கை, அதனால உதிரக்கை. அந்த கையோட வந்துட்டேங்கிற அன்றே வந்தடைந்தேன் அப்படிங்கறதுனாலே இன்று வந்தடைந்தேன், அனுதாபம் பிறந்த பிறகு வந்தேன், சுத்தி பண்ணி கொண்டு வந்தேன் என்றெல்லாம் சொல்லாமல் அன்றே வந்தடைந்தேன்னு சொல்லும்படியாக ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை தெரிவிக்கிறார். அதனால ஜீவஹிம்சை பண்ணி போன்ற குற்றங்களை பொறுத்தருள வேணும் அப்படின்னு சொல்லி சரணம் போகிறார் இந்த இடத்துல. இத குறிக்கோள் இல்லாமையினால் பல்லுயிரை கொன்றேன், இன்னதுதான் குறிக்கோள் இல்ல சுவாமி. விவேகமும் கிடையாது. எப்படியோ இருந்து தேவரிடத்துல ஒரு இப்படி செஞ்சிருக்கலாம், குறிக்கோள்ன்றது ஒரு நம்பிக்கையாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட தேகத்தை காட்டிலும் வேறான ஆத்மா உண்டு அப்படிங்கிற ஒரு, அப்புறம் தெய்வம் உண்டு, சாஸ்திரங்கள்லாம் உண்டு, புண்ணிய பாபங்கள் உண்டு, பாப பலனை அனுபவிக்க நரகம் உண்டு, இவை ஒன்றிலும் நம்பிக்கை இல்லாதவனாக இருந்துட்டேனே, அதனால இவ்வளவுன்னு கணக்கிட முடியாதபடி அதிகமான பாபங்களை செஞ்சுட்டேன், கொன்றேன், அன்றே வந்தேன், சரணம் புகுந்தேன் என்று ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப அனுதாபப்படுறார். ஏதாவது பயம், அனுதாபம், லஜ்ஜை, ஏண்டா இப்படி செஞ்சா பெரிய நரகத்துல புகுந்துட போறோமேங்கிற ஒரு பயம் இருக்கலாம். அனுதாபம் ஏற்படுறது, லஜ்ஜ, வெக்கம், ஏன் இப்படி செய்தோம் அப்படிங்கிற ஒரு வெக்கப்பட்டு போய் உலகத்தார் என்ன சொல்லுவர், நம்மளை எப்படி அவர்களுடைய திரளிலே சேர்த்துக் கொள்வார்கள்னு பொதுவான ஜனங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சிந்தனை. ஆனால் ஆழ்வார் எம்பெருமான் எப்படி நம்மளை சேர்த்துக் கொள்ளுவான், இப்படி வந்து பலவிதமான பாபங்கள் செய்து கொண்டேன், குற்றங்களை செய்தேன், பலவித நானாவித நரகம் புகும்படியான பாபங்களை செஞ்சேன், அதோடு இல்லாம என்ன பண்ணினேன், நான் எல்லாரையும் கொன்றேன் பல்லுயிரை என்றெல்லாம் சொல்லுகிறாரே. அதாவது இதெல்லாம் ஜனங்கள் செய்யக்கூடியதை தன்மேல் ஆரோபித்துக் கொண்டு அதை எம்பெருமானத்தை விஞ்ஞாபனம் பண்ணி நாம் எப்படி சரணாகதி செய்ய வேணுங்கிறத ஒரு வழிகாட்டியாக சுவாமி திருமங்கமன ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இருந்திருக்கலாம் அவர் ராஜாதி ராஜனாக இருந்து சில இடங்களை ஆட்கொண்டு சிற்றரசனாக இருந்து அதன் பிறகு கல்யாணமாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவருடைய வரக்கூடிய பாரியை கூதவல்லி ஆட்சியார் அவர் சாதித்த விஷயமாக அதன் பிறகுதான் ததியாராதனங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு செய்தருளினார். அதற்கு முன்னாக வேற எப்படி செய்திருப்பார், ஒரு கால் இருக்கலாமோ என்னமோ தெரியாது. ஆனால் அவர் இப்படி செஞ்சேன்னு சொல்லிக்கிறார் தன்னை. அதுதான் மனசுக்கு வாட்டமா இருக்கு, நமக்கு கேட்கும் பொழுதே மனசு உருகும்படியாக இருக்கு. குலந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்தொழிந்தேன், நலந்தான் ஒன்றுமிலேன், நலந்தோர் அறம் செய்துமிலேன், நிலந்தோய் நீழ்முகில் சேர் நெறியார் திருவேங்கடவா, அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. நிலந்தோய் நீழ்முகில் சேர் நெறியார் திருவேங்கடவா. பூமியிலே படிந்த பெரிய மேகங்கள், கனத்த மேகங்கள், நடமாடின வழிகள் பொருந்தி இருக்கிற திருமலையிலே எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமானே, எத்தனை குலமும் எல்லா குலங்களிலும் பிறந்து இறந்து எய்த்தொழிந்தேன். எத்தனையோ யோனிகள்ல பிறந்தாச்சு, புழு பூச்சி ஆரம்பிச்சு இப்பொழுது மனித வர்க்கம் வரைக்கும் வந்திருக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, என்னவாக இருந்தேங்கிறது தெரியாது. அதனால பொதுவாக சொல்றார் பிறந்து இறந்து எய்த்தொழிந்தேன். அதனால பிறப்பும் இறப்பதுமாக எவ்வளவோ போய் ஆகி இழைத்து போய்விட்டேன் சுவாமின்னு.
நலம் ஒன்றுமிலேன், ஒரு வகை நன்மையும் இல்லாதவன். அதாவது இந்த இடத்துல நலம்ங்கிறது பக்தின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மயர்வ அற மதி நலம் அருளினன்னு சொல்லும் பொழுது மதினா ஞானம், நலம்னா பக்தின்னு தெரியறது. ஆனந்தம் உண்டாகக்கூடிய பக்தி, சாதாரண பக்தி யோகம் இல்ல, ஆனந்தம் உண்டாகக்கூடியது. நலம்னு உயர்வர உயர் நலம் சொல்லும் பொழுதே சென்று சென்று பரம்பரமாய் சொல்லும்படியாக மேல மேல ஆனந்தம் பெருகி பெருகி கடைசியில பரபிரம்மம் தான் ஆனந்த ஸ்வரூபி, ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத்னு வேதம் சொல்ற பிரகாரம் அப்பேற்பட்ட நலம் ஒன்றுமில்லே அப்படிங்கிறார். இங்க நன்மை ஒண்ணுமில்லேன்னு சொல்றாரு. வாஸ்தவம் தான். ஒரு வகை நன்மையும் இல்லாதவன்னா பக்தி கூட இல்லை, ஏதோ ஒரு கடின பாறை போன்ற ஹிருதயத்தாலே பல பேரை கொன்றொழித்தேனே என்றெல்லாம் தன்னை ரொம்ப நிதானப்படுத்தி கொண்டு இப்பொழுது ரொம்ப தாபப்பட்டு சரணாகதி செய்கிறார். நல்லதோர் அறமும் செய்கிறேன், நல்ல தர்மம்னு எதுதெல்லாம் உண்டோ உலகத்துல இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறது, அதையெல்லாம் போக்கி ஒரு தர்மமும் செய்யவில்லை சுவாமி. அலந்தேன், பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன் சுவாமி அடியேன். அதனால வந்தடைந்து உன்னை வந்து பற்றினேன் அடியேனை ஆட்கொண்டருள வேணும். ஏன்னா இந்த பலவிதமான பிறவிகள்ல மனுஷ பிறவிலே கூட அனுலோம பிரதிலோம குண்டகோளர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனுலோம ஜன்மா, பிரதிலோம ஜன்மா, இதெல்லாம் இப்ப எடுத்து விவரணமா சொல்லணும். இதுக்காக விஷயங்கள் தர்ம சிந்து, நிர்ணய சிந்து என்று இருக்கக்கூடிய நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அனுகுணமான சில கிரந்தங்கள், அதுல இந்த அனுலோம பிரதிலோம குண்டகோளர்கள்னு சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுத்து பேச ஆரம்பித்தோமேயானால் முதல்ல நமக்கு உண்டாகக்கூடியது கவலைகள் தான். ஐயோ இப்படிலாம் கூட இருந்திருக்கும் போல் இருக்கே, நமக்கு தெரியாதனமா இருக்கிறோமே அப்படின்னு. அதனால சத் சம்பிரதாய விஷயத்திலே ஈடுபட்டு இதுல எம்பெருமானது இந்த ஜென்மாவிலாவது இப்படி கொடுத்தாயே, நமக்கு நல்ல கதியை மேலும் தந்தருள வேணும், இதற்கு பிறகு அச்சிராதி மார்க்கத்திலே போகும்படியான பாக்கியம் கிடைக்குமோ கிடைக்காதோ, அடுத்த ஜென்மம் என்று உண்டாகுமேயானால் தேவருடைய பரம கிருபையாலே மீண்டும் மீண்டும் மரவாள மாமுனிகளுடைய திருவடி சம்பந்தமாக பெரும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்து அவ்விடத்திலே தேவரீரையே மனசால கொண்டு, ஏன்னா மனசா தியாயதி தத் வாசா வததி தத் கர்மனா கரோத்தின்னு சொல்லும்படியாக எல்லாம் ஆர்ஜவ குணத்தோடே எம்பெருமான் தேவர் இருப்பது போல அடியேனையும் ஆட்கொண்டு சகலவிதமான விஷயங்களிலே ஈடுபடுத்தி பக்தியை மேலும் மேலும் வளர்த்து அப்பொழுதாவது ஒரு அர்ச்சிராதி மார்க்கத்திலே வந்து தேவருடைய வைகுண்ட பிராப்தியை அடைந்து கைங்கரியவர பிராப்திகளை பெற்றுக்கொண்டு அந்த ஆனந்தமும் தேவரீருடையதுன்னு சமர்ப்பணம் பண்ணி மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணான்னு தெரிவிச்சார் பெரியாழ்வார். மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று சொல்லும்படியாக நம்மாழ்வாரும் சாதிச்சார். அதனால் அந்த நமசப்தத்தாலே நமக்கு வரக்கூடிய ஆனந்தம் கூட எம்பெருமானுடையதுன்னு சமர்ப்பணம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை பெற வேணும். அப்படி இல்லாததனால்தான் இந்த ஜென்மாவிலே இப்படி தாபப்படுகிறேன். இப்படி அனுலோம பிறவிகள் பிரதிலோம பிறவிகள் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல எத்தனை விதமான அப்பேற்பட்ட சங்கர ஜென்மங்கள், சங்கர அதாவது சங்கரோ ஜாயத்தேன்னு சொல்லும்படியாக வர்ண சங்கரங்கள் உண்டாயிடுது, கலப்படம் உண்டாயிடுறது. அது மாதிரியான ஜென்மங்கள் எல்லாம் பிறந்திருப்பேனோ அடியே எனக்கு தெரியல. அத்தனை ஜென்மங்களிலும் பிறப்பதும் இறப்பதும் செய்தாயிற்று, இதுவரைக்கும் இருந்து வந்தாச்சு சுவாமி. அதனால இன்னமும் பிறவிகள் பிறக்க வேண்டும்படியான கர்மமடிய சேஷம் இருந்தாலும் பிறப்பதற்கு இனிமே சக்தியே கிடையாது. இருந்து பூமியிலே இருந்து பாரமாக ஆகி என்ன செய்ய வேணும்? தேவரீருடைய திருவடிகளிலே வந்து கைங்கரியவர பிராப்தியை பெற்றுக்கொள்ளாத ஜென்மம் என்ன ஒரு ஜென்மம் இது? பிறப்பதற்கு சக்தியே இல்லை, மிகவும் நொந்து போய்விட்டேன். அதனால் இப்படி பல பல யோனிகள்ல பிறந்து வருகிற அப்பேற்பட்ட நாளிலே நடுவிலே எனக்கு ஒரு சுகிருதமாகிலும் செய்ததுண்டோ அப்படின்னு பார்த்தா அஜ்ஞாதம், யாதிருச்சிகம், பிராசங்கிகம், ஆனுஷங்கிகம் என்னும்படியான சுகிருதங்கள்ல ஒன்றிலும் அன்வயம் இருக்கான்னு தெரியாது. அன்வயம் உடையேன் அல்லேன். அதனால எப்பேருடைய அஜ்ஞாத சுகிருதம் அப்படின்னா இது ஒரு நல்ல காரியம் அப்படின்னு தெரியாமையே செஞ்சுடுறது. அஜ்ஞாதம் ஞானம் உண்டாகி செய்யறதில்ல, ஏதோ செஞ்சேன்னு அது நல்ல காரியமா ஆயிடுத்து. சக்கரவர்த்தி திருமகன் தெரிவிக்கலையா, ஏதோ கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி சொல்ல முடியாது. ஏதோ நம்ம பண்ணின விஷயம் எம்பெருமானுக்கு உபகாரம் ஆயிடுதான்.
எம்பெருமானுக்கு நாம பண்ணக்கூடிய உபகாரம் என்ன இருக்கு? ஆனாலும் எம்பெருமான உபகாரமாக கொள்ளுகிறான். நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா என்று சொல்லும்படியாக, அதாவது எம்பெருமான் நம்ம பண்ணக்கூடிய சதமபின்னு சொல்றார் அந்த இடத்துல. சதம்ங்கிறது லட்சித லட்சணையா கோடி கோடியான பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோமே, அதை பகவான் ஸ்மரிக்கிறது இல்ல. அவனுடைய பந்துவான எம்பெருமான் நம்மளை வரிச்சுட்டானே, ஆனால் என்னுடைய பிள்ளை, என்னுடைய இந்த பாகவதோத்தமன் அப்படின்லாம் நம்மளை கொண்டாடும்படியாக எம்பெருமான் இருப்பானேயானால் நம் பண்ணின பாவங்கள் கூட கண்ணுக்கு தெரியாது. ஆனா உபகாரம் அப்படி கொண்டாடுவன. என்ன உபகாரம்னு கேட்டா, கணக்கே இல்லாத பாவங்கள் பண்ணினவன் பாவத்தை போக்கிட்டு எம்பெருமான் ஒரு தேன்னு சொல்லி நம்மளை கை கொண்ட பிறகு நமக்கு அப்படி ஒரு உபகாரம் பண்ணும்படியா செய்யறானே. என்ன உபகாரம் அப்படின்னு கேட்டா, அவன் பண்ணக்கூடிய கிருபைக்கு தலையெல்லால் கைமாறிலேன் என்று வணக்கத்தோடு இருப்பதுதான் உபகாரம். உபரோதம் பண்ணாமல் அதை தள்ளிவிட, நீ என்ன எனக்கு கருணை செய்யறது, நான் என்ன அதை ஏற்றுக்கொள்றதுன்னு அகங்கார மமகார கர்ப்பங்கள்லாம் இல்லாம அவன் கருணை செய்கிறானே, அப்பேற்பட்ட அந்த அனுகிரகத்துக்கு உபரோதம் பண்ணாம தலையெல்லால் கைமாறிலேனேன்னு வணக்கத்தோடு இருக்குதுதான் நாம் எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய பெரிய உபகாரம். அதனால இந்த இடத்துல அஜ்ஞாத சுக்ருதம் அப்படிங்கிறது தெரியாமையே செய்யறது. அது இது நல்ல காரியம்னு தெரியாம செஞ்சு அதில் ஈடுபட்டு கடைசியில் அது நல்ல காரியமாக எம்பெருமான் ஏற்றுக்கொள்வது. இப்ப இது சுக்ருதமா ஆயிடுறது. ஒரு பசுவை கொலை செய்யணும்னு ஒருத்தன் ஓடினானேயானால் அது ஒரு தேவாலயத்தை பிரதட்சணமா சுத்தி ஓடும் பொழுது இவரும் அந்த தேவாலயம் பசுவை பிடிக்கத்தான் லட்சியம் அவருக்கு. இருந்தாலும் பிரதட்சணமா வருவாரு. என்னுடைய தேவாலயத்தை இவன் பிரதட்சணம் பண்ணினானே அப்படின்னு வலம் செய்து போனான்னு அதனை அப்பேற்பட்ட அந்த அந்த விஷயத்துல எம்பெருமான் ஒரு அஜ்ஞாத சுகிருதமாக அதை எடுத்துக்கிறாரு. யாதிருச்சிக்கம்னு எதிர்பாராம தெரியாம செஞ்சிடுறது. எதிர்பாராம செஞ்சு அது அனர்த்தமா இருக்கிறதுலாம் அர்த்தமாக சுகிருதமா இருந்தது. பகவத் பாகவதால சேவிக்கணுங்கிற எண்ணம் இல்ல. ஆனா கூட எல்லாம் கொள்ள போற இடத்துல பகவத் பாகவத சேவையும் கிடப்பது. அப்படி ஏதோ சந்தர்ப்பத்துல அது கூட கிடைச்சிடுறோம், தெரியாத்தனமா நடந்துடுறது அப்படிங்கறத. பிராசங்கிகம் அப்படிங்கிறது வேறொரு காரியத்தை செய்யும் பொழுது இதுவும் கூட இருக்கட்டும் அப்படின்னு செய்யறோமே, அது பிராசங்கிகமா செய்யறது. அதாவது சில பேர் சொல்லுவார்கள், ஏதோ வெங்காய செடி இருந்துதான் அதுக்கு தண்ணீர் இறைக்கும் போது தாகத்தோடு கேட்டா அவளுக்கும் நீரை பருகுங்கள்னு கொடுத்தாக்கா களைப்பாரும்படியாக அப்பேற்பட்ட அவர்களுக்கு விடாயை தீர்ப்பார்கள். அது கூட ஒரு பிராசங்கிக சுகிருதம் என்றுதான் சொல்றோம். ஆக இது மாதிரி பிராசங்கிகம் ஆனுசங்கிகம் என்று சொல்லும்படியாக எதிர்ச்சையா செய்யக்கூடியது எம்பெருமானுடைய ஒரு பரமானுகிரகத்தாலே அஜ்ஞாத சுகிருதங்கள்லாம் ஏற்படுறதுன்னு செஞ்சால் ஒழிய வேற கதி இல்லை. இப்படிப்பட்ட சுகிருதங்கள்ல கூட அடியேன் ஈடுபடலையே, அதுல கூட அன்வயம் இல்லாம இருந்துட்டேனே அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு திருமங்கையாழ்வார் சரணம் புகுகிறார். எப்பாவம் பலவும் இவையே செய்திழைத்தொழிந்தேன், துப்பா நின்னடியே தொடர்ந்தேத்தவும் கேட்கின்றேன். செப்பார் திண்வரசோள் திருவேங்கட மாமலை என் அப்பா வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டருளே. துப்பன்னா ரட்சிப்பதற்கு சக்தி உடையவன துப்பன்னு சொல்றது. ஆனா அவன் எப்பேர் ரட்சிப்பதற்கு பாங்காக சக்தி இருக்கணும். ரட்சிக்கும் பொழுது சகலவித ஞானம் ஏற்பட்டாலும் சர்வஜனா இருந்தா தான் இவனுக்கு இந்த தேவை என்று பார்த்து ரட்சிக்கிறது. அதனால அப்பேர் சக்தியை உடையவனை துப்பான்னு சொல்றது. செப்பார் திண்வரை ஆள் ஆபரணம் முதலியவற்றை ரட்சிக்கும்படியான சம்புடத்துக்கு செப்புன்னு சொல்றது போல இந்த லட்சித லட்சணையினாலே செப்பார் அரணாக போரும்படியாக எம்பெருமான செப்பார் சொல்றார். துப்பா ரட்சிப்பதற்கு அப்பேற்பட்ட சக்தி உடையவனே என்றெல்லாம் சொல்லி சரணாகதம் பண்ணுகிறார். செப்பார் திண்வர அரணாக போரும்படிய எல்லாரும், அதாவது ரட்சகமாக கட்டி காத்தல், வஜ்ர கவச்சமாக இருந்து காப்பாற்றுதல், அப்பேற்பட்ட அரணாக போரும்படியான திண்ணிய மலைகளாலே சூழப்பட்ட திருவேங்கட திருமறையில் எழுந்திருக்கக்கூடிய பிரானே, என் அப்பா, என் அப்பனே, துப்பா சர்வசக்தனே, எப்பாவம் பலவும் இவையே செய்து பல வகைப்பட்ட பாவங்களை பண்ணி 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 இதையே இசைந்தொழிந்தேன். அதனால இழைத்தொழிந்தேன், துக்கப்பட்டவனாக ஆகி நின்னடியே உன் திருவடிகளையே தொடர்ந்து அனுசந்தானம் பண்ணி அதையே அனுசரித்து ஏத்தவும் துதிக்கவும் கிற்கின்றேன். சக்தியற்றவனாக நான் வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டர்கள். அடியனுக்கு ஒரு சக்தியும் இல்லை. தேவரீர் இப்படி இவ்விடத்திலே எழுந்தருள் இருந்து அடியனை ஆட்கொள்ள வேணும்னு தெரிவிக்கிறார்.
அதனால அதிபாதகம் உபபாதகம் மகாபாதகம் என்னும்படியான பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் செய்யும் போது கொஞ்சம் கூட அதை சிந்தனை பண்ணாம சலியாம செஞ்சுட்டேன். சலிக்கவே இல்லை சுவாமி, கிடுகிடுன்னு நிறைய பாவங்களை பண்ணிட்டேன். பிறகு பாவங்களுக்கு நேரக்கூடிய பலன்களை கேள்விப்பட்டேன், நொந்து போயிட்டேன். என்ன செய்தோம் அப்படின்னு வருத்தத்தால் குன்னி போயிட்டேன். கை சலியாமல் பாவங்களை செய்ததனால உண்டான இழைப்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா 4 எழுத்து சொல்லி ஒன்ன துதிக்கிறதுக்கு அடி எனக்கு சக்தி இல்லாம போயிட்டு அசக்தனா ஆயிட்டேனே. அதனால உன்னடி கீழ் வந்து புகுந்தேன், என்னை அடிமை கொண்டருள வேணும் என்று இந்த பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். மண்ணாய் நீரறிகால் மஞ்சுளாவும் ஆகாசமுமாம் புன்னாராக்கை தன்னுள் புலம்பித் தளர்த்தை தொழிந்தேன். விண்ணார் நீள் சிகர விரையார் திருவேங்கடவா அண்ணா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. அடுத்த பதியத்திலே அண்ணா அடியேன் இடரைக்களையாயே என்றெல்லாம் சொல்ல போறார். மண்ணாய் நீர் எரிகால் மஞ்சுளாவும் ஆகாசமுமாம், இப்படி மண்ணாக இருக்கக்கூடிய, அதாவது பிருத்திவி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய நீர், அக்னி, வாயு, ஆகாசம், அதுவும் மஞ்சுளாவும் ஆகாசமுமா பலவிதமான மேகங்கள், சாதாரண மேகங்களும் நீருண்ட மேகங்களும் இப்படியும் அப்படியும் உலாகும்படியான ஆகாசம் எல்லாம் எம்பெருமானாக ஆகாசத்தை அளாவி உயர்ந்திருக்கிற கொடுமுடிகளையும் உடையதுமாக விரையார் பரிமளம் மிக்கதுமான திருவேங்கடவா, திருமலை பரிமளம் இருக்கக்கூடிய பரிமள கந்தமே வீசக்கூடிய திருவேங்கட மாமலை, அந்த மலையில எழுந்திருக்கக்கூடிய அண்ணா சுவாமின்னு, அதாவது அப்பான்னு அர்த்தம் அண்ணாவுக்கு. ஜேஷ்ட பிராதா பிதுசமஹா அப்படிங்கிறதாலே அண்ணான்னு சொன்னாலே அந்த காலத்துல எல்லாம் தகப்பனார கூட அண்ணான்னு கூப்பிடுறதான் சம்பிரதாயம். அண்ணா அண்ணான்னு அழைச்சுதான் அடியன் பார்த்திருக்கிறேன். அதுபோல இந்த இடத்துல அண்ணான்னு கூப்பிடுறதான் அடியன் சர்வசுவாமின்னு, தகப்பனார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு சுவாமின். மண்ணாய் நீர் எரிகால் மஞ்சு உலாவும் ஆகாசமும் பூமி ஜலம் அக்னி வாயு மேகங்கள்லாம் உலாகுகின்ற ஆகாசம் ஆகிய பஞ்சபூதங்களால் ஆகியதும் புன்னார் புண்கள் நிறைந்ததுமான ஆக்கை தன்னுள் சரீரத்திலே அகப்பட்டு கொண்டேன். இந்த இடத்துல அகப்பட்டுட்டேன்றாருங்க தன்னை. அதாவது இந்த பஞ்சபூதங்களால் ஆன சரீரம் அது புன்னார் ஆக்கையா போயிடுது. அதனால இந்த புன்னார்னா புண்கள் நிறைந்ததான ஆக்கைனா சரீரம் இல்லையா, ஆக்க தன்னுள் சரீரத்திலே அகப்பட்டுட்டேன். புலம்பி தளர்ந்து எய்த்தொழிந்தேன், கதறி கதறி அழுது உடல் மெலிந்து தேகங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போய் கஷ்டப்பட்டவனான அடியேன் வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டருள வேணும். சரீரம் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தால் ஆனதுதான். சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளிகள்லாம் ஆகாசத்தை சேர்ந்தது. உள்ளுக்குள்ள ஜலம் இருக்கு, மலமூத்திர விஷயங்கள்லாம் இருக்கு, சீழ் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்தது நீர். அக்னிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். உடம்பு ஜுவரம்னு வரும்பொழுதுதான் அந்த சூடு தெரிகிறது. 101 டிகிரி 102 டிகிரின்னு பொழுது அந்த ஜுவரம் சூடு தெரிகிறது. அதனாலே ஜாட்டராக்னிங்கிற ஒரு அக்னி உள்ள இருக்கு. அக்னி, அதுக்கு மேல வாயு, பிராணவாயு, பிராண அபான வியான உதான சமானங்கள் சொல்லும்படியான வாயுக்கள் இருக்கு. பிராணன் அப்படிங்கிறது எல்லாமே பஞ்சமகா பிராணங்கள், அந்த சாட்சாத் ஜீவாத்மாவனுடைய பிரகாசித்த வஸ்துவாக அந்தந்த அபிமான தேவதைகள் அந்தந்த இடங்கள்ல இருந்து காரியங்களை செய்கிறார்களே, இதுக்கு பிராணன். இப்படி பலவிதங்களாலே பஞ்ச பூதங்களாலே ஆன சரீரம், அந்த சரீரத்திலே பலவிதமான சிரமங்கள் அப்படிங்கறத மண்ணையும் மணலையும் கல்லையும் நீரையும் சேற்றையும் கொண்டு வீடு கட்டுறது போல பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசங்கிற பஞ்சபூதங்களை கொண்டு இந்த மாம்ச பிண்டம் அப்படிங்கிறது அப்படியே நிரூபித்துக்கப்பட்டிருக்கு. தீண்டா வழும்பும் செந்நீரும் சீயும் நரம்பும் சிறிதசையும் வேண்டா நாற்றம் இருக்கும் உடல் அப்படின்னு சொல்லும்படியாக புண்கள் நிறைந்து கிடக்கக்கூடிய இந்த சரீரம், இப்படிப்பட்ட சரீரத்திலே அகப்பட்டு துவண்டு போனேன் சுவாமி. இனி ஒரு சரீரத்தையும் பரிகிரகிக்க சக்தியே இல்லை அடியேனுக்கு. ஜென்மாந்தரத்துக்கு அஞ்சு உன் திருவடியிலே வந்து விழுந்தேன், அடிமை கொண்டருள வேணும் என்று இவ்விடத்திலே ஆச்சரியமா தெரிவிக்கிறார் சுவாமி. தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன், பெரியேனாயின பின் பிறர்க்கே உழைத்தொழிந்தேன், உழைத்து ஏழையானேன், கரிசேர் பூம்பொழில் சூழ் கனமாமலை வேங்கடவா அரியே வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டருளே. கரிசேன யானைகள் மிகுந்து இருக்க பெற்றது.
யானைகள் நிறைய இருக்கு அப்படின்னு பூதத்தாழ்வார் ரொம்ப ஆச்சரியம். பெருகுமத வேழம் பிடிக்கு முன்னின்னு இருக நிலமோங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை. இந்த திருவேங்கட மாலையில ஏகப்பட்ட யானைகள் இருக்குன்னு தெரிவிக்கிறார். கரிசேர் யானைகள்லாம் மிகுந்திருக்கப்பட்டதுமாகிய பூம்பொழில் சூழ் அழகிய சோலைகளாலே சூழப்பட்டும் கனம் மாமல வேங்கடவா திண்ணியதாக இருக்கக்கூடிய பேறுபட்ட பெரிய பெரிய மலைகள், அந்த அப்பேற்பட்ட மேகங்கள்லாம் இருக்கக்கூடிய திருமலையில வாழ்பவனே அரியே. அதாவது எம்பெருமான ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதகான்னு சொல்லும்படியாக ஹரிஹின்னு சொல்லிட்டோம்னாக்கா ஹரதி பாப்பானி நம்முடைய பாபங்கள்லாம் உடனே போக்கக்கூடியவனாச்சே எம்பெருமான். அந்த 2 எழுத்தா இருக்கக்கூடிய ஹரி சப்தம், அதனால இங்க ஹரியேன்னு கூப்பிடுறாரு. ஹரியே பாலகனாய் சிறியனாய் இருந்த போது அறிவில்லாதவனாக தெரியேன், ஒண்ணுமே தெரியாம அறிவில்லாதவனா ஆயிட்டேன் சுவாமி. பல தீமைகள் எல்லா பாவங்களையும் செய்து விட்டேன், செய்தே தீர்த்துட்டேன். பெரியேன் ஆயின பின் யௌவன பருவம் அடைந்த பின்பு பிறர்க்கே உழைத்து சொல்லும்படியாக விஷயாந்தபரனாக சிரமப்பட்டு போய் ஏழையானேன் சதிர்கட்டு போனேன். இப்படிப்பட்ட அடியேன் வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டருள வேணும் என்று இந்த ஆச்சரியமான இந்த பாட்டிலே தெரிவிக்கிறார். அதாவது கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் என்று சொல்லும்படியாக அந்த சமயத்துல தஸ்மாத் பால்ய விவேகாத்மா யதேத ஸ்ரேயசே சதான்னு சொல்லும்படியாக பால்யத்திலேயே எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்க, ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டியிருக்க. நான் அப்படி இல்லாம இளம் பிராயத்துல நல்லதுகளை கற்கும்படி சொல்லி இருப்பதற்கு எதிர்த்தட்டாக நான் என்ன பண்ணினேன், இளம் பிராயத்திலேயே அவிவேகியாக விவேகம் இல்லாதவனாக ஆகி பல வேண்டாத தப்பு காரியங்கள்ல செஞ்சுட்டேன். சரி, யௌவனம் வந்தது, ஆனா 14 வயசு வரைக்கும் செய்யக்கூடிய பாபங்கள் இல்லை என்று சத்தியம் செய்து தர வேணும் என்று யம தர்மராஜனிடத்திலே ஆணிமாண்டவ்யர்ங்கிற ரிஷி கேட்டிருக்கிறார். சகல ஜென்மாக்களும், அதாவது மனுஷர்களாக பிறந்தவர்கள் தான் தவறு செய்பவர்கள். மிருகங்களை பத்தி சொல்ல முடியாது, அதுகளுக்கு ஞானமே இல்லாததுனால அது தவறுன்றதே எடுத்துக்கொள்ள முடியாது. மனுஷர்கள் செய்த தவறுகள்லாம் 14 வயசு வரைக்கும் அவர்கள் பண்ணினது தவறு கிடையாது, அது பாவங்கள்ல சேரக்கூடாதுன்னு யம தர்மராஜனிடத்திலே பிரார்த்தனை பண்ணி சத்தியம் வாங்கி கொண்டார் ஆணிமாண்டவ்யர்ங்கிற ரிஷி. ஆனாலும் கூட சின்ன வயசுலயே பெரிய தப்புலாம் பண்ணிட்டேன். யௌவன வயசு வந்தது, அது வந்ததுமே எந்த வஸ்துவை கண்டாலும் இது அவளுக்காகும்னு நான் யாரை எந்தெந்த மாதர்களை எல்லாம் நினைச்சேனோ அவர்களுக்காக உழைச்சே ஓடாய் போனேன் சுவாமி என்று கொண்டு பலவற்றையும் மாதற்காக தேடி திரிந்து அலைந்து சதிரு கெட்டவனாக ஆயிட்டேன். சரி, போன காலமெல்லாம் பொழுதே போனாலும் இனியாகிலும் பிராப்த விஷயத்திலே தொண்டு பூண்டு அமுதமுன்னா என்று சொல்லும்படியாக பெறலாம் என்ற திருவடிகளுக்கு கீழே சேர்ந்தேன் சுவாமி, ஆட்கொண்டருள வேணும் அப்படின்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறார். இந்த முதல் அடி இருக்கே, அதாவது தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன், அத 2 வாக்கியமா மாத்திக்கலாம். பாலகனாய் தெரியேன் பல தீமைகள் செய்து விட்டேன் என்று பிரிச்சுக்கணும். சில நாள் மிக்க இளம் பருவமாய் யுக்த அந்தரங்களிலே வேண்டாத விஷயங்களிலே யுக்த அயுக்த விஷயங்களிலே கிடந்தேன். இது பாலகனாய் தெரியாம இருந்த பாலக விஷயம். பல தீமைகள் செய்து விட்டேன்னு சொல்லும் பொழுது இதை 2வது வாக்கியமா மாத்தின்றோம்னாக்கா சிறிது அறிவு உண்டான பின் தோன்றியபடி வேண்டாத தீமைகள்லாம் நிறைய செய்து திரிந்தேன். முதல்ல பாலகனாய் தெரியாம செஞ்ச தப்பு, அதுக்கு அடுத்தபடியா எல்லாம் தெரிஞ்சும் கூட பல தீமைகள் வேணுமென்றே தெரிஞ்சே செஞ்சுட்டேனே என்று ரொம்ப தாவப்படுறார். ஹரியேன்னு அதனால கூப்பிடுறார். ஏன்னா ஹரிங்கிற சப்தம் தான் ஹரிஹரதி. இப்ப சொன்னேனே ஹரிஹரதி பாப்பானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதஹா என்று சொல்லும்படியாக துஷ்ட சித்தனா இருந்தாலும் கூட ஹரிஹீன்னு தெரியாதனமா யாதிரிச்சிகமாக சொன்னா கூட என்னுடைய பெண் திருவரங்கத்திலே வாக்குப்பட்டிருக்கிறாள் என்று திருவரங்கத்தை தெரியாம சொன்னா கூட, திருவரங்கம்ன்ற எண்ணத்துல சொல்லல, நல்ல விஷயமாக திருவரங்கத்தை சிந்தனை பண்ணல, ஆனா தன் பெண் வாக்குப்பட்ட இடத்தினுடைய பெயரை சொல்லும் பொழுது திருவரங்கம்னா எம்பெருமான் என் ஊரை சொன்னான்.
அடுத்தபடியாக ஏதாவது கண்ணா கோபாலான்னு பெயரை வச்சு கூப்பிட்டாக்கா என் பெயரை சொன்னான், என் அடியார்களுக்கு தொண்டு செய்தான், அவர்களுக்கு விடாயை தீர்த்தான், ஒதுங்க நிழல் கொடுத்தான், திண்ணையில உட்கார வச்சானே ஆனால் ஒதுங்க நிழல் அதெல்லாம் செய்து வைத்தானே என்று இப்படி யாதிருச்சிகமாக எம்பெருமான் நம்ம அனுகிரகம் பண்ணினால் ஒழிய வேற கதி இல்லை இந்த கோரமான கலியுகத்திலே. அதனால இப்போ இப்படி மாத்தி அரியேன்னு சொல்லும் பொழுது ஹரி, அந்த ஹரிங்கிற சப்தம் தான் அரியேன்னு கூப்பிட்டுக்கிறார். இங்க தமிழ்ல அரியேன்னு கூப்பிடுறார். என்னுடைய பாவங்களை எல்லாம் ஹரிப்பவனே, எல்லாம் ஹரித்து கொள்ளுபவனே அப்படிங்கிற அர்த்தத்துல சிங்கம் போல ஒருவராலும் அடர்க்க ஒண்ணாதவனே அப்படின்னு அர்த்தம். ஹரினா சிங்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு, சிம்மம். ஹரிரிவ ஹந்துமிபம் கதோத்தரியான்னார் ஸ்ரீமத் பாகவதத்துல. ஹரிரிவ ஹந்தும் இபம், இபம்னா யானைய சம்ஹாரம் பண்ணுவதற்காக வரக்கூடிய ஒரு மிடுக்கு உடைய ஒரு சிம்மம், சீரிய சிம்மம். அதுக்கு ஹரிஹின்னு சம்ஸ்கிருத ஒரு பெயர். ஹரியேன்னா அப்பேற்பட்ட சிம்மம் போல மிடுக்கு உடையவனே எம்பெருமானே என்று திருவேங்கட மாமலை எம்பெருமானே ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் இவ்விடத்திலே. அடுத்த 8வது பாசுரத்திலும் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். நோற்றேன் பல்பிறவி உன்னை காண்பதோர் ஆசையினால், ஏற்றேன் இப்பிறப்பே இடருத்தன எம்பெருமான், கோல்தேன் பாய்ந்தொழுகும் குளிர்சோலை சூழ் திருவேங்கடவா, ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. என்னால என் கஷ்டத்தை சகிக்க முடியல சுவாமி, ஆற்றேன் ஆறி இருக்கும்படியான விஷயம் இல்லையே அது. அதனால பலவிதமான கஷ்டங்களை சகிக்க மாட்டாம அடைகிறேன் உன் திருவடியிலே, அடியேனே ஆட்கொண்டருள வேணும்னு இந்த இடத்துல இப்படி ஒரு சரணாகதி பண்றார். அதுக்கு என்ன சொல்றார்? நோற்றேன் பல்பிறவி உன்னை காண்பதோர் ஆசையினால், கோல்தேன் பாய்ந்து ஒழுகக்கூடிய அப்பேற்பட்ட கோள்களிலிருந்து தேன் இழுந்து அப்படியே வெள்ளமிடும்படியாக இருக்கக்கூடிய குளிர் சோலை சூழ் வேங்கடவா, அப்பேற்பட்ட குளிர்ந்த சோலைகள்லாம் சூழ்ந்த திருமலையிலே வாழ்பவனே எம்பெருமான். அஸ்மத் சுவாமியே, எம் பெருமான், அஸ்மத் சுவாமி, பெருமான்கிறது சுவாமியாக இருக்கக்கூடியவன். ஸ்வம்னு நாம இருந்தோம்னா எம்பெருமான் சுவாமின்னு இருக்கிறான். நாம் நரன் இருந்தா பகவான் நாராயணன் இருக்கிறான் இல்லையா? தத்புருஷ சமாசம்னு சொல்லுவார்கள் அப்பேற்பட்ட இலக்கணத்திலே, சம்ஸ்கிருத இலக்கணத்திலே. அதாவது எல்லோரையும் ஆட்கொண்டு பராத்பரனா இருக்கும் பொழுது தத்புருஷ சமாசத்தாலே அவனை எம்பெருமான் நாராயணாம் அயனம் நாராயணஹான்னு சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் எல்லாருக்கும் பராத்பரனாக இருந்து கொண்டு தன் வயிற்றிலே எல்லாரையும் ரட்சணம் பண்ணுவதற்காக வைத்துக் கொண்டு இருக்கிறானே, உண்டாய் உலகேழ் முன்னமேன்னு சொல்லும்படியாக அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஆச்சே அவன் அஸ்மத் சுவாமின்னு அழைக்கிறார். அதனால எம் பெருமான். பல்பிறவி நோற்றேன், எனக்கு பல பிறவிகள் உண்டாகும்படி காரியம் செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா இது இனிமே ஜென்மா உண்டுன்னு ஆகும்படி என்ன நானே பண்ணி கொண்டேன் சுவாமி. வேற எதுவுமே இல்லை, தேவரீர் கொடுத்தது இல்லை. அடியேன் பண்ணின பாவங்களுக்கு அனுகுணமாக தேவரீர் ஜென்மம் கொடுக்கிறீர், வாஸ்தவன் தான். ஆனா அந்த ஜென்மத்துக்கு ஏன் காரணமா அமையணும்? நான் ஏன் பல பாவங்களை செய்யணும்? செய்யாமே இருந்திருக்கலாமே. இளம் பிராயத்திலையும் தெரியாம செஞ்சேன், யௌவன பருவத்திலையும் தெரிந்தே பல பாவங்களை செஞ்சுட்டேனே. இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அடியன் செய்ய வேண்டியது என்னன்னு தெரியாம இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே எவ்வளவோ ஜென்மாவை பார்த்துட்டேன் சுவாமி. அதுக்கு காரணம் நான் தான் பலவிதமான காரியங்களை செஞ்சு பாவங்களை செஞ்சு வச்சுட்டேன். உன்னை காண்பதோர் ஆசையினால், இப்பவாவது அப்பேற்பட்ட ஆசை உண்டாகிறது, அவா எழுகிறது. உன்னிடத்துல ஓடி கைங்கரியங்கள் செய்ய வேணும்னு உள்ள வரணுமானால் உள்ள விடமாட்டார்கள். திருமலையில இன்றைக்கு போக முடியுமா? அதனால்தான் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவனாவேனேன்னார் குலசேகர ஆழ்வார். அந்த மாதிரி ஏதாவது கைங்கரிய பறவை போல போனா தான் உள்ள போக முடியுமே தவிர இல்லைன்னா பெரிய கூட்டங்கள்ல கஷ்டப்பட்டு போகக்கூடியதான திவ்யதேசமாச்சு. அந்த காலத்திலையும் அப்படி இருந்திருக்கும் போல் இருக்கு. அவருடைய காலத்தினாலே ஆசையினால் வந்துட்டேன், உன்னை சேவிக்க வேணும் என்ற ஒரு காதல் கிளர்ந்தபடியினாலே தேவரி சர்வதா சுவாமி அடியேன் பாரியை ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவன் இல்லையா, பரகால நாயக்கி இல்லையா அடியேன். அதனால கிளர்ந்தபடியினாலே இப்பிறப்பே ஏற்றேன், இந்த ஜன்மத்திலேயே உனக்கு அன்பனாக அப்படி ஏற்பட்டேன் சுவாமி. தேவரீர் அன்பன்னு ஏற்றுக்கொண்டாதான் உண்டு. அது கூட தேவரீர் ஏற்றுக்கொள்ளலேன்னா அடியேனுடைய வாழ்ச்சிங்கிறது எங்கே? அதனால இடர் உற்றேன், இன்னமும் நேரக்கூடிய பிறவிகளை நினைந்து துக்கப்பட்டுட்டே இருக்கிறேன் சுவாமி. கஷ்டங்களை இனிமே சகிக்க முடியல, ஆற்றேன், கஷ்டங்களை சகிக்க முடியல, தேவரீர் அடியேனே உடனே ஆட்கொண்டருள வேணும் என்று ரொம்ப பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்திலே. நோர்க்கை அப்படிங்கிறது சங்கல்பம். பல பிறவிகளை சங்கல்பிக்கையாவது பல பிறவிகள் உண்டாகும்படியான கர்மங்களை செய்யறது.
விதவிதமா கர்மங்களை செய்யும் பொழுது அதுக்கேத்த புண்ணியமோ பாபமோ சேர்ந்துட்டே வருகிறது. பாவங்கள் எல்லாம் போனால்தான் எம் சர்வ தர்மான் பரித்தியஜேன், அந்த பரித்தியஜே லியப்பாலே தியஜேன்னு சொல்லும் பொழுதே ஆபாச தர்மங்கள் எது உண்டோ அது எல்லா தர்மங்களையும் போக்கி, அதுக்காக உபாயாந்தரங்கள் எதுவோ அது எல்லாத்தையும் போக்கித்தான் எம்பெருமானிடத்துல போக முடியும். அது எல்லாத்தையும் போக்குகிறேன் என்னிடத்தில் சரணாகதி பண்ணும் பட்சத்திலே அப்படின்னு சொல்றாருங்க. சர்வ தர்மான் பரித்தியஜேன்னு. அகந்தோ சர்வ பாபேபியோ மோட்சம், பாபங்கள்லேருந்து உன்னை விடுவிக்கிறேன் தான் சொல்லியிருக்கிறாரு. தவிர அந்த ஸ்லோகத்துல மோட்சம் சாட்சாத் மோட்சம் வைகுண்டம் தருகிறேன்னு சொல்லல. ஆனால் அதுக்கு அந்தரங்கமான அர்த்தம் அதுதான். சரணாகதி பண்ணின பிறகு எம்பெருமான் செய்யக்கூடியது என்னன்னா பர்வ பாபங்கள்ல இருந்து விடுவிக்கிறேன்னு சொன்னானேயானால் அடுத்தது மோட்சம் தானே. பாபமே இல்லைன்னா புண்ணியமும் புகட்டுவா, புண்ணியத்தையும் புகட்டுவா என்றான் கண்ணபிரான் அப்படிங்கிறார். புண்ணியத்தையும் போட்டு வரணும். ஆனா சக்கரவர்த்தி திருமகனா போயிட்டானேயானால் தோஷமே இருப்பினும் அமையும் என்றான். தோஷோ யத்யபி தஸ்ய சதாமேத தகர்ஹிதம் என்று எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்னன்னு கேட்டா, ஒருவன் சரணாகதின்னு வந்துட்டா அவனை ஒரு காலம் கைவிடத்தக்க சாதுக்களாலே நிந்திக்கும்படியான ஒரு ஜென்மா இருக்கும்படியான ஒருவன் வந்தால், அவன் சரணாகதி தேகின்னு வந்துட்டாக்கா அவனை என்ன பண்ணணும், அவனை ஒரு காலம் கைவிட மாட்டேன் அப்படின்னா. ஏன்னா அவர்கிட்ட வருது மித்ரபாவேன சம்பிராப்தம். மித்ரன்ற பெயரோட, மித்ரங்கிறது இங்க சரணாகதனை தான் அவர் மித்ரன் எடுத்துக்கிறார். அவனை தான் சிநேகிதன் சொல்லலாம். பொதுவா யாரையும் சிநேகிதன் நாம் சொல்லக்கூடாது. இவன் என் சிநேகிதன் சொல்லுவதே தவறு, பெரும் பிசகு. ஸ்நேகிதம்னா அதுக்கு 3 விதமான சம்பவங்கள்லாம் தோன்றணும். இப்ப அதை பத்தி எடுத்து பேசினா அதுவே ஒரு பெரிய உபன்யாசமா போயிடும். இருந்தாலும் அந்த எம்பெருமான் ஸ்நேகிதன்னு கொண்டாடும்படியாக மித்ரபாவேன சம்பிராப்தம், அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்பொழுது மித்ரபாவே நசம்பிராப்தம்னு பிரிச்சு சொன்னா கூட, மித்ரபாவத்தோட வராம போனாலும் சரணாகதின்னு சொல்லிட்டு வந்துட்டானேயானால் நத்தியஜேயங் கதஞ்சனே, அவனை ஒரு காலம் கைவிடத்தக்கதல்லை. பிறகு என்ன செய்யணும், தோஷோ யத்யபி, அது யத்யபி என்ன பண்ண தோஷம்தான், மனுஷர்களாலே தோஷம் செய்யக்கூடியவர்கள் தான். அதனால யத்யபி என்ன அங்க பதம் இருந்தாலும் அது ஒரு அலங்காரமா சொல்றாரு. தோஷம் ஒரு கால் இருந்தாலும் சரணாகதின்னு வந்துவிட்டவன் எல்லாத்தையும் போட்டுடுவான். பாவங்கள்ல கழிக்கணும்னு ஆசையோட தான் வந்து நிக்கிறான். எம்பெருமான் பொறுத்தேன்னு சொல்லும்படியான பாக்கியத்தை பெறவேணும்னு பாரிக்கிது நிக்கிறான். அவன் அப்படி பாரித்து நிற்கிற சந்தர்ப்பத்திலே தோஷமே ஒரு கால் இருந்தாலும் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருவுள்ளம். அதனால எத்யப்பின்னு பகவான் கொண்டாடுறானே தவிர நம் பட்சத்திலே பார்த்தா விசுவாசமே இல்லை. திட விசுவாசம் ஏற்பட வேண்டி இருக்க, மந்த விசுவாசம் இருந்தாலும் ஆச்சாரியன் நம்மளை கொண்டு எம்பெருமான் சேர்த்து விட்டதுனாலே அந்த ஆச்சாரியனுடைய பெருமையினாலே நம்மை பகவான் திட விசுவாசமாக ஆக்கும் செய்து ஞானம் பக்தி வைராக்கியத்தை அள்ளி கொடுத்து அது இருக்குடாங்கிற யோக்கியத்தை காண்பிச்சு தன் திருவடியில சேர்த்துக் கொள்ளுவான் எம்பெருமான். அது எம்பெருமானுடைய பெருமை. எம்பெருமான் திருநாமத்தை சொன்னால் பாவங்கள் கழியும் அப்படிங்கிறது திருநாமத்தினுடைய பெருமையை தவிர, பாவங்கள் செஞ்சுட்டு எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுதல் அப்படிங்கிறது நமக்கு ஆகவே ஆகாது. ஒரு காலம் அப்படி நினைக்க கூடாது. அதனால எப்பொழுதும் சதா சர்வகாலம் எம்பெருமானை துதித்தல் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சமிப்பார் மனுஷரேனார் சுவாமி நம்மாழ்வார். அதன்படி நம்ம வேத முதல்வனை பாடுதல், அவனை ஆண்டாளம் தெரிவிக்கும் பொழுது பார்க்கடல் பையத்து என்ற பரமன் அடிபாடி ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர்பாடி என்று அவனுடைய திருநாமத்தை சொல்லுவதுதான் நமக்கு முக்கியமான கலிகாலத்துக்கு ஏற்ற தர்மம் அப்படின்னா, இவரும் ஹரியே ஹரியேன்னு அப்படி ஆச்சரியமா கூப்பிடுறார். அதனால அந்த எம்பெருமான் அப்படிங்கிறது நம்முடைய பாவங்களை போய்த்தானேயானால் அதன் பிறகு சரணாகதியை தானே ஏற்றுக்கொள்ளுகிறான். சரணாகதியை ஏற்றுக்கொண்ட பிறகு பலவிதமான சிரமங்கள் வந்தாலும் அதை போக்குவதற்காக சின்ன சின்ன கஷ்டங்கள் சிரமங்களை கொடுத்துத்தான் அதையெல்லாம் போக்கி ஒரு கால் தோஷம் இருந்தா கூட பரவாயில்லை என்று சக்கரவர்த்தி திருமகன் அங்கீகாரம் பண்றான். ஆனா கண்ணபிரானோ புண்ணியத்தையும் புகட்டுவா, புண்ணியத்தையும் போட்டுட்டு வர வேணும். அப்போ நம்முடைய கிரெடிட்ல எதுவுமே பாவமும் இருக்கக்கூடாது புண்ணியமும் இருக்கக்கூடாது. அப்படி ஒன்றுமே இல்லாத ரிக்த ஹஸ்தஹா வெறும் கையோட வரும்பொழுதுதான் அனன்யகதி அகிஞ்சனஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தமே உண்டாகும். அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியேங்கிற அப்பதான் அந்த சரணாகதி உண்டாகிறது, பலிக்குப்பதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் அமையுமே தவிர நாம சென்று போய் திடீர்னு போய் நான் சரணாகதி நான் உன்னை சேர்ந்தவன் சொன்னா எம்பெருமான் நம்ம முதல்ல பார்த்து சிரிக்கத்தான் சிரிப்பான். காரணம் என்ன கேட்ட, இன்னும் ஆபாச பந்துக்களிடத்திலேயே சம்பந்தம் வைத்துக் கொண்டு என்னிடத்துல சரணாகதின்னு சொல்றேடாப்பா, இன்னும் அவர்களை விடவே இல்லையேன்னா நாம சரணாகதின்னு சொல்றோம். உடனே அடுத்த க்ஷணமே ஆத்துக்காரர்
காரியாலயத்திலேருந்து வருவாரு, அவர்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணி வைக்கணுமே, ஆகாரங்கள்லாம் வசதிகள்லாம் பண்ணி வைக்கணுமே, இட்லி காஃபிலாம் கொடுக்கணுமே, பள்ளிக்கூடத்திலேருந்து பசங்கள் வந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யணுமே என்று இந்த சிந்தனையோடையே இருந்து சரணாகதி பண்ணினா சரணாகதி எப்படி பலிக்கும்? எம்பெருமான் தான் புறம் உண்டான பற்றுக்களை அடைய வாசனையோடே விடுகணும், வாசனை இல்லாம அத்தனை விட்டுவிட வேணும்னு சொல்லும் பொழுது நம்ம இன்னும் அதை விடல, சரணாகதி பலிக்கல. ஆனா அது எல்லாம் விட வேணுங்கிறதுக்காக தான் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார். இதற்கான சுவாமி நம்மாழ்வார் சொன்னதாக ஆரம்பத்திலே சொன்னேன். கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதுமில்லை, மற்ற யாதுமில்லை சேர்ந்தால் மற்ற யாதும், அதை தவிர வேற ஒண்ணும் இல்லப்பா. இவர்களெல்லாம் ஆபாச பந்துக்கள், விட வேண்டியவர்கள், தியஜிக்கத்தக்கவர்கள் என்றெல்லாம் சொல்லும்படியாக. அப்போ நான் நோற்றேன் பல்பிறவின்னு இங்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நோற்கது அப்படிங்கிறது சங்கல்பம் பண்ணிக்கிறது. ஏன்னா பல பிறவிகளை சங்கல்பிக்க அப்படிங்கிறது பல பிறவிகள் உண்டாகும்படி கர்மங்களை செய்யறது தான் நாம பண்ணக்கூடிய சங்கல்பம். இதுதான் சங்கல்பமா பண்ணிட்டு இருக்கோம். இப்பவும் ஏதாவது வேண்டாத விஷயங்கள்ல ஈடுபட்டு பாபம்னு செஞ்சு கொண்டே போனால் அது அடுத்த பிறவிக்கு காரணமா அமையிறது இல்லையா? அதனால இங்க நான் சங்கல்பிச்சு நோற்றேன் அப்படிங்கிறாருங்க. அதாவது பல பிறவி உண்டாகும்படியான சங்கல்பத்தை பண்ணும்படியான வேண்டாத துர்பாகியத்தை பெற்றேனே, இப்படி பல பிறவிகளும் பிறந்துட்டே வர செய்து யாதிருச்சிக்க சுகிருத விசேஷத்தாலே உன்னை காண வேணும் அப்படிங்கிற இந்த ஆசையின பிறந்ததோ இந்த பிறவியில பிழைத்தேன். அதனால இதற்கு முன்னாடி நாம் செஞ்ச எவ்வளவோ விஷயங்கள் நின்ற நிலை மிகவும் பொல்லாது அப்படின்னு நெஞ்சில பட்டுது சுவாமி. இதுவரை நடந்தவற்றையும் இனி நடக்கப் போகிறவற்றையும் நினைத்து சகிக்கவே முடியாம தாபப்பட்டு அழுது என்ன செய்யலாம்னு புரியாம உன் திருவடிகளை வந்து பணிந்தேன், அடியேனை ஆட்கொண்டொருள வேணும் அப்படிங்கிறாங்க. உன்னை காண்பதோர் ஆசையினால் பல்பிறவி நோற்றேன், இப்பிறப்பே ஏற்றேன் என்று அன்வைத்து உன்னை சேவிக்க வேணும் என்று பல பிறவிகளில் நோன்பு நோத்தேனோ என்னமோ, அது கூட இருக்கலாம். எவ்வளவோ அனந்தன் மேல் புண்ணியங்கள் பலித்ததோ என்று சங்கிப்பர்கள், புண்ணியங்கள் பலித்தவரோ என்று சங்கிப்பர்கள். சுவாமி நம்மாழ்வார் விஷயமாக ஆச்சாரிய ஹிருதயத்தை சொல்லும் பொழுது புண்ணியங்கள் பலித்ததுன்னா எவ்வளவோ நோன்பு நோத்ததனாலே, நோன்பு இந்த இடத்துல அப்பேற்பட்ட ஸ்வர்க்க விஷயமாக நோற்று சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாயின்னு நோற்றுதல் அங்க அப்பேற்பட்ட நோன்பு நோற்று ஸ்வர்க்கம் புகுதுன்னா எம்பெருமானோட சேர்ந்து இருப்பது தான் ஸ்வர்க்கம். எம்பெருமானை விட்டு ஒழிந்தால் அது நரகம் அப்படின்னு துவயா சகச ஸ்வர்கா நிறையோ எஸ்வயா வினா என்று எம்பெருமானத்தில் பிராட்டி பிரார்த்திச்சபடி நாம் எம்பெருமானில் இருப்பதுதானே ஸ்வர்க்கம். சாதாரண சொர்க்கத்தை பேசல, சுவர்க்கங்கள் பாகவதோத்தமர்களுடைய சம்பந்தம் பெற்று அதன் மூலமாக எம்பெருமான் திருவடியை பெற்று அவனிடத்தில் நோன்பு நோற்று பெறுதல். இது இந்த ஜென்மாவாக இப்படி உன்னை பெற வேணுங்கிற ஆசை ஏற்படும்படியான நோன்பு எத்தனை காலம் பெற்றேனோ அப்படின்னு இப்போ அன்வைக்கிறது. இப்படி அன்வைச்சுள்ளோமானா அர்த்தம் ஆச்சரியமா பிரதிபாதிக்கிறது. பல பிறவிகளில் நோன்பு நோற்றேன், இதுவரையில் உன்னுடைய சேவை கிடைக்க பெறல, இப்பிறவியில பாக்கியம் வாய்த்தது, அதனால கீழ்கழிந்த நாள்கள் அப்படிங்கறதெல்லாம் வீணாய் போயிட்டு என்று இடருற்று போனேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கொள்ளுவார்கள். அதனால ஆச்சரியமாக விஷயம் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்த விஷயம்தான் அதுக்கு பொருள் பொதியும்படியாக இருக்கு. அடுத்தது 9வது பாசுரத்திலே பற்றேல் ஒன்றுமிலேன் பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்றுமறியேன் மாயனே எங்கள் மாதவனே கல்தேன் பாய்ந்தொழுகும் கமலச்சுனை வேங்கடவா அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. உனக்கே அற்று தீர்ந்தேன் சுவாமி, அற்றேன் உமக்கே அற்று தீர்ந்தவனாக கொண்டு அடைந்திருக்கிறேன். அதனால அடியேனை ஆட்கொண்டுள்ள வேணும்னு இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அது பற்றேல் ஒன்றுமிலேன் பேருடைய மாயனே, ஆச்சரியமான குணசேஷிதங்களை உடையவனே, மாயனை மண்ணு வடமதுர மைந்தனைன்னு சொன்னாலே ஆச்சரியமான குணசேஷிதங்கள் செய்யக்கூடியவன். மாயா வயுனம் ஞானம் என்று சொல்லும்படியாக ஞானத்தாலே சிறந்தவன், சர்வஜங்கிற அர்த்தத்துல மாயனை அப்படின்னு அந்த இடத்துல. பொதுவாக மாயன்னா மாயிகா வஸ்துவிலே அகப்பட்டவர்கள் போல் அல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்டவனாக இருந்து எம்பெருமான் என்று காட்டும்படியான ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்திலோ தன்னை சாட்சாத் ஒரு மனுஷனாகவே சொல்லிக் கொண்டார்.
ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் என்று சொல்லிக் கொண்டார். கிருஷ்ணாவதாரத்தில் பதே பதே தான் பகவான் காட்டிக் கொண்டார். அது மாதிரியான சில மாய சேஷ்டிதங்கள்லாம் பண்ணி அவ்வப்பொழுது தான் சொல்லாமலேயே பிறர்கள் அறியும்படியாக பகவத் விஷயத்தை காட்டினான் எம்பெருமான். இதெல்லாம் வாயுள் வையகங்கண்ட மடனெல்லாம் சொல்லும்படியாக, வாயுலே அகடித கட்டண சாமர்த்தியம் பண்ணும்படியாக சகலவிதமான லோகங்களையும் 7 லோகங்கள்னு சொல்றோம். அது அனவஸ்தை போயிட்டே இருக்க நீள அப்படியான சகல பிரம்மாண்டங்களையும் காட்டின. பிரம்மாண்டானி பகூனி பங்கஜபமான பிரத்யண்ட மத்தியத்புதான்னு சொல்லும்படியாக சகல பிரம்மாண்டங்களையும் காட்டினானே எம்பெருமான். அந்த எம்பெருமான் ஆச்சரியமான சேஷிதங்கள் செய்கிறதுனாலே மாயனைன்னு அங்க சொன்னாள் ஆண்டாள். அதே போல் இந்த இடத்துல இப்போ மாயனே என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்க, மாயனே எங்கள் மாதவனே என்று ஆச்சரியமான குணச்சேஷ்டிதங்கள் உடையவனே எங்கள் மாதவனே. கண்ணபிரானுக்கு மாதவன், சக்கரவர்த்தி திருமகனுக்கும் மாதவன் தான் திருநாமம். மாயாதவஹா மாதவஹா இப்பதான் ஆரம்பத்தை சொன்னேனே. அதனால எங்கள் மாதவனேன்னு புருஷகாரமான பிராட்டிக்கு வல்லபனே. அப்ப புருஷகாரம் செய்தல்லது காரியம் செய்யான் எம்பெருமான் அப்படின்னு ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே இதிலே ஸ்ரீ சம்பந்தம அனுசந்தேயம். திருமந்திரத்துக்கு விஷயம் கொடுக்கும் பொழுது பிள்ள உலகாசிரியர் ஒரு ஆச்சரியமான ஒரு சூர்ணகை சொல்றார். அவ அகார உகார மகாரச்சேதி பிரணவ சப்தத்திலே அகாரத்தாலே அவ என்கிற ஒரு தாத்து இருக்கு. அவ என்பது ரக்ஷணம் அப்படிங்கிற அர்த்தத்தாலே அவ ரக்ஷனே அப்படிங்கும்போது ரட்சிக்கும் போது பிராட்டி இல்லாமல் பகவான் ரட்சிக்க மாட்டான். ஏன்னா பிராட்டி தான் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர். ஸ்ரீ பார்ஸ்வே ஸ்தித்வா காரியம் கரோதி இது சிபாரிசகான்னு சம்ஸ்கிருத சபை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். அது எவ்வளவு தூரம் சரி என்பது தெரியல. ஆனா சிபாரிசுங்கிறதுக்கு அர்த்தம் இப்படி இருக்கு. கிட்ட இருந்து எம்பெருமானத்தை விஞ்ஞாபனம் பண்ணி ஸ்ருணோதி ஸ்ராவயதி இது ஸ்ரீஹி நம் விஷயங்கள்லாம் கேட்டு எம்பெருமானிடத்திலே அத்தனையும் சொல்லக்கூடியவள். அதனால அவன் அங்க விஞ்ஞாபனம் பண்றது அதுதான் புருஷன் செய்ய வேண்டிய காரியத்தை அவனுக்கு அறிவிக்கிறாள். புருஷகாரம்னு அதனாலதான் பிராட்டிய புருஷகார பூதை அப்படின்னு சொல்லுகிறோம். ஏன்னா புருஷன் அவன் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, நீ என்ன செய்ய வேணும். நாம் பெற்றெடுத்த குழந்தைகளை நாமே ரட்சிக்காத போனால் இந்த குழந்தைகள் எங்கு போகும். வராக விஷயத்துல பூமி பிராட்டி அப்படித்தானே கேட்டா, இத்தனை குழந்தைகள் ஜனிச்சிருக்கே இதுக்கு கதி என்னன்னு சொல்லும் பொழுதுதான் ததஸ்தம் பிரியமானம் தூ காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதிம்னு எம்பெருமான் சொன்னானே. அப்பேற்பட்ட சரம ஸ்லோகத்தாலே நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டா, நாம் இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே என்று இப்பொழுதே அந்த திருநாமத்தை சொல்லி 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 வச்சுட்டோமேயானால் கடைசி ஜென்மா கடைசி உயிர் மூச்சு போகிற காலத்துல இந்த சரீரத்துல விட்டு நீங்கி போற காலத்துல நமக்கு அவனுடைய சிந்தனை வர வேணுங்கிற அவசியம் இல்லை. அது தேவாதி பெருமாள் சொல்லிட்டார் நமக்கு 6 வார்த்தையில அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் என்று. இருந்தாலும் அந்த ஸ்மிருதி இருந்தால் நல்லதே அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு விதிச்சிருக்குது இல்லையா. அந்த ஸ்மரணை வராத பொழுது ஏன்னா கபவாத பித்தங்கள்லாம் அடைச்சின் கர்னு அடைக்கும் பொழுது அப்ப நான் ஸ்மரிச்சுக்கிறேன்னு எம்பெருமான் சொல்ற அந்த வராக சரம ஸ்லோகம் தான் நமக்கு அப்படி ஒரு சமாதானமா இருக்கு. எம்பெருமான் நம்ம ஸ்மரிக்கும்படியாக அந்த பாக்கியத்தை நாம் பெற வேணும். அதனால இந்த எம்பெருமானிடத்தில் இப்பொழுதே சரணாகதி பண்ணுவோம் வாருங்கள் என்றெல்லாம் சொல்லும்படியாக அப்பேற்பட்ட எங்கள் மாதவனே புருஷகார பூதை மூலமாகத்தான் எம்பெருமானுக்கு போக முடியுங்கிறத காட்டுறாருங்க. ஏன்னா பிராட்டி அல்லாது காரியம் செய்யான். பிராட்டி இருந்துதான் சகல காரியங்களையும் எம்பெருமானுக்கு அவள் விஞ்ஞாபனம் பண்ண. உழைக்கோரு புள்ளி மிகையன்னு கண்டாய் ஊழி 7 உலகம் உண்ட பிரானின்னு சொல்லும்படியாக உழைக்கு அந்த புள்ளிமானுக்கு எவ்வளவு புள்ளி இருக்குன்னு எண்ணி பார்த்தோம்னா ஒருத்தன் 1500 நான் இல்லையே நான் எண்ணினேன் 1750 சொல்றான்னு வச்சுப்போம். இதுல ஒரு புள்ளி மேல ஏறினா என்ன, உடம்புல ஒரு புள்ளி குறைஞ்சா என்ன சொன்ன, ஆக மொத்தம் உடம்பு பூரா புள்ளி தானே. அத போல நாம் பாபம் தானே. பாபத்துல 5 லட்சம் பாபம்னு பிராட்டி சொன்னா, அவன் 8 லட்சம் சொன்னா, 8 லட்சமா இருந்தானா 5 லட்சமா இருந்தா பாபம் தானே சுவாமி. இவனுடைய உடம்பு பூரா பாபங்கள் தானே ஏறி இருக்கு. உழைக்கோரு புள்ளி மிகையென்று கண்டாய். ஒன்னு ஏறினா என்ன, ஒரு இதெல்லாம் கணிசிக்கலாமா? இவனுடைய யோக்கியதை பார்க்கவே பார்க்காது, இவன் தகுதியை பார்க்கவே பார்க்காது. நீ பார்த்து ரட்சிக்கலைன்னா இவன் எங்க போவான்னு சொல்லும் பொழுது பெருமாள் சொல்லுவார், நீ குற்றவாளி பக்கம் தான் எப்பொழுதுமே ஆர்கியூ பண்றடி அப்படின்னு வரான். ஆமா, இப்ப நம்மள ரட்சணம் பண்ணுவதற்கு எம்பெருமானுடைய சிந்தனை என்ன? வெளிநாட்டுக்கு போயிட்ட ஒரு பிள்ளைய நினைச்சு ஒரு தகப்பன் வருந்துமா போலே பூமியில ஜனிச்சுட்ட குழந்தைகளை நினைச்சு நினைச்சு எம்பெருமான் வருந்துகிறான் இல்லையா.
அதனாலே அவன் ரட்சிக்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் நம்ம ரட்சாபேட்சாம் பிரதீட்சத்தேன்னு நமக்கு மோட்சம் வேணும், எம்பெருமானுடைய திருவடி வேணும், அவனுடைய திருவடி அவன் கொடுக்கணும். நானா மோட்சம் வேணும் கேட்க மாட்டேன். அப்ப கூட எம்மா வீட்டு திரவம் செப்பம்னு சொல்லும்படியாக நான் செப்ப மாட்டேன், நீயா உன் ருச்சிக்கு ஈடாக உன் மோட்சத்தை கொடுத்து கைங்கரியத்தை தந்தருள வேணும் என்று பிரார்த்திப்பதுதான் நமக்கு முக்கிய லட்சியமா இருக்கு. இதை மட்டும் பிரார்த்தனை பண்ணலாமா சுவாமி? ந பிரார்த்தனை விஷயாமதின்னு சொல்லியிருக்கு. நம்ம இதை பிரார்த்தனை பண்ணலாமோ அப்படின்னால் இந்த பிரார்த்தனையை பாசுரம் கேட்டவாறே திருவுள்ள முகக்கும்னு ஒரு குழந்தை 4 நாளா சாப்பிடாம இருந்து திடீர்னு 5வது நாள் வயிறு குழஞ்சு அம்மா பசிக்கிறதேன்னு கேட்டா இப்பவாவது பசின்னு சொல்லிட்டு வந்தேடா அப்படின்னு ஆசையோட ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருந்த ஆகாரங்கள் நித்தியபடி கொடுத்து பார்த்து அவனுக்கு ஏற்காதபடி போக 5வது நாள் ஒரு குழந்தை எனக்கு பசிக்கிறதேன்னு கேட்டா சந்தோஷமா அந்த ஆகாரத்தை கொடுப்பல. அதுபோல நாம் கைங்கரியத்தை கேட்டு பெற வேணும். இளைய பெருமாள் கேட்டு பெத்துண்டு தானே போயிருக்கிறார், சேஷத்துவம் பாராட்டிண்டு தானே போய் பாரதந்திரம் இல்லேன்னு சொல்ல முடியாது இலக்குமணனுக்கு. இருந்தாலும் அங்க சேஷத்துவத்தை பிரதானமா காட்டுகிறார் எப்படி இருக்க வேணும்னு. அதனால தான் நீ மலை குன்றுல இருந்தான்னே தாழ்வரையில கீழே இருந்தா என்ன, எங்க இருந்தாலும் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா சுபதஷ்டதேன்னு நீ பவாம்ஸ்து சகவைதேஹ்யா கிரிசானுஷு ரம்சதே. அதனால நீ மலை மேல இருந்தான்னா கீழே இந்த பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உனக்கு கை சேர்த்தி உற்சவத்திலே கைங்கரிய வர பிராப்தி அப்படிங்கிறதுதான். உடையவரும் அதைத்தான் சரணாகதி கத்தியத்துல தெரிவிக்கிறார். முதல்ல ஆரம்பத்திலேயே பிராட்டியை முன்னிட்டு தான் பகவானிடத்துல பகவன் நாராயணாபிமதான் ஸ்வரூப ரூப குணவைபவ ஈஸ்வரியான்னு ஆரம்பிச்சு அந்த பிராட்டி மூலமாகத்தான் எம்பெருமான சரணாகதி பத்துகிறார் அப்படின்னு தெரியுது. அதே விஷயத்தான் இங்க எங்கள் மாதவனே அப்படின்னு சொல்ல மாயனே எங்கள் அகடித கடனா சாமர்த்தி செய்யக்கூடிய அந்த எம்பெருமானே மாயாதவகா மாதவகான்னு சொல்லும்படியாக அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனான திருவேங்கடமுடையானே, அதாவது இறையும் அகலகில்லேன் ஒரு க்ஷணமும் உன்னை விட்டு பிரியேன்னார். பெருமாள் பார்த்தார், நீ ஏன் என்னை விட்டு ஏண்டி வக்ஷஸ்தலத்தில் இருக்கிறே, கீழே தான் இறங்கி நில்லுன்னார். பிராட்டி சொன்னால் தனிக்கோவில் எங்கேயாவது இருந்தா ராவணாதிகளை நம்ப முடியல, உம்மிடத்திலேயே பக்கத்துல உம்மை விட்டுட்டு கீழே பக்கத்துல இருந்தா உம்மை நம்ப முடியல அப்படின்னா. தனிக்கோவில் நாச்சியாரா இருக்கும் பொழுது ராவணாதிகள் அபகரிக்கிறார்கள் தெரியுது, புரியுது நமக்கு. உம்ம பக்கத்துல இருக்கும் பொழுது உம்ம நம்ப முடியல, யாராவது ஆதி மூலமேனு கூப்பிட்டாக்கா உடனே ஓடி போயிடுறீர். அடியேன் இருந்தா முதல்ல அடியேனுடைய கட்டாட்ச வீக்ஷணம், அதன் பிறகுதான் உம்முடைய சர்வ சம்ரக்ஷணம் அப்படிங்கிறது இருக்கணுமே ஒழிய நீரா பார்த்த சரி நீ கஷ்டப்பட்ட அப்படியே இருந்துருன்னு சொல்லி விட்டாலும் விட தகுதி வாய்ந்தவர் தான் அந்த எம்பெருமான், அப்படி சொல்லக்கூடியவர் தான். அதனால அவைய காரணம் என்னன்னு கேட்டா சர்வதந்திர சுதந்திரன் அப்படிங்கிற அந்த சுவாதந்திரியம் தலையெடுத்து இருக்கு எம்பெருமானுக்கு. அத கண்ணால மறைத்து அந்த குளிர்ந்த நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்த திருவுள்ளத்திலே நம்முடைய அபராதம் கண்டு சீற்றம் பிறந்தால் அது சமிப்பது இவளுக்காக, அது சமிப்பது அதாவது அது அந்த பாவங்கள்லாம் போகும்படியா பண்றது பிராட்டியா இருப்பதனாலே அந்த புருஷகார பூதை அப்படிங்கறது இங்க ஆச்சரியமா தெரிவிக்கிறாங்க. மாயவனே அப்படின்னாலே ஆச்சரியமான குணச்சேஷ்டிதங்களை உடையவனே, எங்கள் மாதவனே, எங்களுக்கு புருஷகாரமான பிராட்டிக்கு வல்லபனே, கல்தேன் பாய்ந்தொழுகும் கமலம் சுனை வேங்கடவாம், மலை முழஞ்சென்றும் தேன் பெருகி அப்படியே வெள்ளமா ஓடுறது அப்படி நிற்பதும் தாமரை சுனைகளை உடையதுமான திருமலையிலே வாழ்பவனே, பற்றொன்றுமிலேன் ஒரு விதமான ஆதாரமும் இல்ல சுவாமி அடியனுக்கு. பாவமே செய்து பாவியானேன், பாவங்களையே செய்து பாபிஷ்டனாக போயிட்டேன். பாவம் செஞ்சதுனாலேயே பாபின்னு எனக்கு ஒரு திருநாமமே பாப்பின்னு உண்டாயிடுது. என்ன பாப்பவெல்லாம் அடே பாபி பாபின்னு சொல்லும்படியாக ஆயிட்டேன். மற்றொன்றறியேன், வேறு உபாயம் என்னன்னு தெரியாது. தேவரீரே உபாயம், தேவரீரே உபேயம்ங்கிறது கூட தெரியாதபடி சின்ன கை குழந்தையா இருந்தா, அதாவது ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை திருவிழை நடக்கும் பொழுது பெரியவர்களுடைய கையை பற்றி கொண்டுதான் போகும். பெரியவர்கள் அதுக்கு உபாயமாக இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நன்னா வளர்ந்த பிறகு கையை பிடிச்சின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை, அப்ப உபாயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு எதுவுமே ஆரம்பமே இன்னும் தெரியலையே சுவாமி. ஸ்வப்பிரவிற்த்தி நிவர்த்தி சரணாகதின்னு, சரணாகதி ஒரு பேசிக் குவாலிபிகேஷனே இதுதான். எதுனா நம்முடைய பிரவருத்தியினுடைய நிவர்த்தி தான் சரணாகதி. அப்படின்னு நாம் ஒன்றும் செய்யாம இட்ட வழக்கா இருக்க வேண்டியது. களைவாய் துன்பம் களையாது ஒழிவாய் களைகள் மற்றிலேன்னு அந்த உபாயத்தை அப்படி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உபாய விரோதம் போகும் நமக்கு. அப்படிலாம் கூட தெரியாம இருக்கிறேனே சுவாமி, உபாயமும் ஒன்றும் தெரியாம இருக்கிறேனே, அற்றேன். அதனாலே உனக்கே அற்று தீர்ந்தவனா கொண்டு வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருள வேணும் என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சார். உன்னுடைய சம்பந்தத்தை அறுத்து கொண்டு வெகு தூரம் ஓடிப்போன எனக்கு ஒரு இடத்துல கூட ஒரு வகையான ஆதாரமும் இல்லாம இருக்கிறேனே,
உம்முடைய ஆதாரத்தை கொண்டு உம்முடைய அடியார்களுடைய சத்தை நாங்கள் சத்தை பெற வேணுமானால் உம்முடைய ஆதாரம் கொண்டுதானே, அந்த ஆதாரம் இல்லாம போயிட்டேனே, ஏனோ அநாதையா இருக்கும்படியா இருக்கிறேனே சுவாமி. ஆத்மாவுக்கு ஞானம் ஆனந்தம் அப்படிங்கிறது நிரூபகமாயும் என் வரையில பாபமே நிரூபகம் பண்ணி இருக்கு. பொதுவாகவே சொல்லுவார்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு வேதம் சொல்றது. பரபிரம்மத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற சப்தத்தாலே ஆனந்தத்தை சொல்லி அதெல்லாம் ஆத்மாவுக்கு லட்சணமாக எம்பெருமானுக்கு சொல்றது எது உண்டோ அதுவும் நமக்கு ஞானமும் ஆனந்தமும் அப்படிங்கிறது சத்தியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே நமக்கு உண்டுதானே. ஆனா அதெல்லாம் இல்லாம என்னவோ பாபமே வடிவம் அதுதான் நிரூபிக்கும்படியாக என் சரீரம் ஆயிடுத்தே சுவாமி. பாவங்களையே செய்து பாபிஷ்டனா போயிட்டேனே. உன்னுடைய பெறுவதற்கு உறுப்பாக இருக்கக்கூடிய உபாய விஷயத்தில் கொஞ்சம் கூட ஞானமே இல்லை, எள்ளளவும் ஞானம் இல்லையே. ஆனால் நீயோ எப்படிப்பட்ட குற்றவாளியும் ரட்சிக்க வல்லவன், ஆச்சரிய சக்தியுக்தனாக இருக்கின்றாய். உனது குளிர்ந்த திருவுள்ளத்திலே என்னை போன்றவர்களுடைய அபராதங்களினாலே ஒரு கால் சீற்றம் பிறந்தாலும் பொறுப்பித்து ரட்சிப்பிக்க வல்ல பெரிய பிராட்டியார், அவருடைய சிபாரிசின் பேரிலே அவருடைய புருஷகார பூதையா இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் அகலகில்லேன் இறையும் என்று திருமார்பிலே உரையும்படியாக இருக்கிறாளே. இப்படி இருக்கும் இருப்பிலே நான் சரணம் புகுந்தேன் அப்படிங்கிற பின்பு இனி நான் இழப்பது உண்டா? தேவரீரே பார்த்து அடியேனை அங்கீகரித்தருள வேணும். பற்றிலாறு பற்ற நின்றானே என்று இப்படி ஆதாரமற்றவர்களுக்கு கூட ஆதாரமாக நிற்கக்கூடிய நிலையே அடியேனுடைய ஆட்கொண்டருள வேணும் என்று அடியேனை ஆட்கொண்டருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். பாவமே செய்து பாவியானேன் இவர் சொல்லலாமா? ஆழ்வார் என்ன இருந்தாலும் அப்பேற்படி எம்பெருமானாலே அங்கீகரிக்கப்பட்டவர், எம்பெருமானாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவராச்சு ஆழ்வார்கள்ங்கிறது பொதுவா அப்படித்தானே. இப்படி சொல்லலாமோ அப்படின்னு கேட்டா, அதாவது பாவமே செய்தேன் பாவியானேன், இதுல ஏதாவது ரெண்டுத்துல ஒன்னு சொன்னா போறோம். பாவமே செய்து பாவியானேன் அப்படிங்கறது சொல்ல ஏன் அப்படியே சொல்ல வேணும் அப்படின்னா, பாவம் செய்து புண்ணியாத்மாவாக ஆகிறதும் உண்டு, புண்ணியம் செய்து பாவமா போறதும் உண்டு. சக்கரவர்த்தி திருமகனை இழப்பதற்கு உறுப்பாக தசரதன் சத்தியத்தை சொன்னான். அது புண்ணியம்னு நினைச்சுருந்தான், அது பாபமா போயிடுத்து பாத்தீரா. அதனால ஆபாச தர்மத்தில் நிலை நின்றான் காரணத்தினாலே அவனுடைய புண்ணியம் பாபமா போயிடுத்து தசரத சக்கரவர்த்திக்கு. அத பரமபத பிராப்திக்கு அது அனன்யார்கமா போயிடுத்தது. சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன் சொல்லும்படியா, சிசுபாலன் பாபமே செஞ்சிருந்தா கூட கடைசியில் எம்பெருமானோட சிந்தனை அந்த பாபங்கள் எல்லாம் போக்கி கடைசியில் அவன் திருவடியே அடையும்படியான பாபமே புண்ணியமா போயிடுத்து சிசுபாலனுக்கு, புண்ணியமே பாபமா போயிடுத்து சக்கரவர்த்திக்கு. அதனால புண்ணியத்தையே, ஆனா எனக்கு என்னன்னு கேட்டா பாவமே செஞ்சேன், அது பாவமாவே போயிடுச்சு சுவாமி. பாவம் புண்ணியமாவும் போகல, அது புண்ணியம் பாவமாவும் ஆகல, பாவம் பாவமா போய் பாவியாவே போயிட்டேன் என்று சொல்லும்படியாக இப்படி. அதனால எம்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறாயே என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். கண்ணா ஏழுலகுக்கு உயிராய வெங்கார் வண்ணனை விண்ணோர் தாம் பரவும் பொழில் வேங்கட வேதியனை திண்ணார் மாடங்கள் சூழ் திருமங்கையர்கோன் கலியன் பண்ணார் பாடல் பத்தும் பயில்வார்க்கில்லை பாவங்களே. ஆழ்வார் அப்படி தன்னை தெரிவிச்சுட்டாரே தவிர இந்த பதிகங்களை, இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய பாசுரங்களை நன்றா அனுசந்தானம் பண்ணி எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணும் பட்சத்திலே பாவங்கள் நில்லாது நமக்கு. அவருக்கோ அவர் பாவியானேன்னு தன்னை சொல்லிக்கிறாரேன்னார். அப்படி ஒரு சரணாகதி பண்ணி எம்பெருமானிடத்திலே ஒரு கைங்கரிய வர பிராப்தியை பெற்றுக்கொண்டோமே ஆனால் நமக்கு பாவங்கள் நெல்லாது அப்படின்னு நமக்கு பூர்த்தி பண்ணி நமக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். அதனால கண்ணா ஏழு உலகுக்கு, ஏழு உலகு எல்லா உலகங்களுக்கும் கண்ணாய், கண் போன்றவனாக. அப்போ கண்ணு எப்படி இமைகள்லாம் எப்படி கண்ணை பாதுகாக்குமோ அது போல நமக்கு இமை போல இருந்து கண்ணாக இருந்து நம்ம சர்வரமசம் சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியவன், கண் போன்றவனும் உயிராக நமக்கெல்லாம் அந்தராத்மாவுக்குள்ளே ஆத்மாவாக அடியேனுள்ளான் உடலுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் சொல்லும்படியாக எம்பெருமானே தத்துவமசி ஸ்வேதகேதோன்னு சொல்லும்படியான வாக்கியத்துக்கு அனுகுணமாக உடல் உள்ளான், அது முதல்ல அடியேன் உள்ளாங்கிறதுனால ஜீவாத்மாவுக்குள்ளும் அணுவுக்குள்ளும் பரமாணுவா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் உயிர் போன்றவனாக எமக்காக எம் கார்வண்ணனை எமக்காக மேகம் போன்ற திருநலத்தை உடையவன் எம்பெருமான் எவனோ அவனுக்காக விண்ணோர் தாம் பரவும் பொழில் வேங்கடம் நித்திய சூரிகளும் துதிக்க பெறும்படியாக சோலைகளாலே சூழப்பட்ட திருமலையிலே வேதியனை வேத பிரதிபாத்தியனாக
வேதஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன். அவனை வேதத்தால் மட்டும்தான் அறிய முடியும். அப்படிங்கறதுனாலே வேத பிரதிபாத்தியன் அப்படின்னு தெரியுது. அப்ப வேதம் இல்லாம செய்யணும், அது எம்பெருமானுடைய அபார காருண்யாதிசயம். அவன் உனக்கு திவ்யந்ததாமிதே சக்ஷுன்னு தனியான ஒரு கண்ணை கொடுத்தானே, ஆனால் அகத்திலே என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்று சொல்லும்படியாக எம்பெருமானை ஒரு கால் பார்க்கலாம். அது ஆனால் அவன் வேதத்தாலே அறியக்கூடியவன். அப்படிங்கறதுனாலே இங்க சொல்றார், வேதியனை வேத பிரதிபாத்தியனாய் எழுந்தொழிக்கக்கூடியவனான அந்த எம்பெருமானை குறித்து திண்ணார் மாடங்கள் சூழ் திருமங்கையர்கோன் கலியன், திண்ணிய மாடங்கள் சூழ்ந்த திருமங்கையில் உள்ளார்க்கு தலைவரான கலியன், திருக்குறையூரில் அவதாரம் பண்ண திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பண்ணாறு பாடல் 10 பண்ணோடு கூடிய இந்த 10 பாசுரங்களையும் பயில்வாருக்கு அனுசந்தானம் பண்ணக்கூடியவர்களுக்கு, அதாவது தாய தந்தை என்றும் தாரணை கிளை மக்கள் என்று ஆரம்பித்து கண்ணாய் 7 உலகுக்கும் உயிராய வெங்கார் வண்ணனை யங்கார் வண்ணனை என்று எம்பெருமான் அனுசந்தானம் பண்ணுபவர்களுக்கு, அதை ஓதுமவர்களுக்கு பாவங்கள் இல்லை இல்லை பாவங்களே, அதாவது பிரதிபந்தங்கள் எல்லாம் துளைந்து போய்விடும் என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சு இதை பூர்த்தி பண்றார். கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோருக்கு தன்னார் வேங்கட வெண்ணோர் வெறுப்பனேன்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிச்ச பிரகாரம் 7 உலகத்தவர்களுக்கும் கண் போன்றவனாக இருக்கக்கூடிய கண்ணு எப்படி நமக்கு அழைத்து கொண்டு போகுமோ, நல்ல கதியிலே கொண்டு செல்லுமோ, அதனால்தான் அதுக்கு நயனம், நீ நை டு லீட், நல்ல கதி கொண்டு போறதுனாலதான் முகத்துல மேல கொண்டு போய் கண்ணை வச்சிருக்கிறான் எம்பெருமான். வயிற்றிலேயோ காலிலேயோ கண்ணை வைக்கல, மேல் ரொம்ப தொலை தூரத்தை பார்வையெல்லாம் பார்க்க வேணுங்கிறதுக்காக. அது எப்படி நம்மளை அழைத்து கொண்டு செல்லுமோ அது போல நம்பெருமான் நம்மளை நல்ல கதிக்கு அழைத்து போவதற்காகவே அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம், நயாமி நல்ல கதிக்கு அழைச்சிட்டு போறதுனாலே அந்த கண்ணுங்கிறது நயனம்னு பெயர். நயனம்னா நல்ல கதியில் அழைச்சிட்டு போகிறது. அதனால இந்த கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோருக்குன்னு நம்மாழ்வார் தெரிவிச்சதான் இந்த இடத்துல இவரும் சுவாமி திருமங்கை மன்னனும் தெரிவிக்கிறார். அதனால் 7 உலகத்தவர்களுக்கும் கண் போன்றவனாக இருக்கக்கூடிய உயிர் போன்று இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான குறித்து திருமங்கை மன்னன் அருளி செய்தாரே. இந்த 10 பாசுரங்களையும் ஓத வல்லவர்களுக்கு பாவங்கள், பூர்வ பாபங்கள் என்ன, வரக்கூடிய பாபங்கள் என்ன என்று சொல்லும்படியாக, எதுவுமே பூர்வ பாபங்கள் ஒழிந்தே போயிடும், வரக்கூடிய பாபங்கள் ஒட்டவே ஒட்டாது என்னும்படியான ஆச்சரியமான விஷயங்கள் வேத வியாசனும் நமக்கு சாதிச்சு கொடுத்திருக்கிறார். பிரம்மசூத்திரத்திலே 4வது அத்தியாயம் பலாத்தியாயத்திலே தது அதிகம உத்தர பூர்வாகயோகோ அஸ்லேஷ விநாசௌ தத்யபதேசாத்தின்னு பூர்வ பாபங்கள் விநாசமாயிடும், வரக்கூடிய பாபங்கள் அஸ்லேஷம் நம்மள ஒட்டவே ஒட்டாது என்று சொல்லும்படியாக, எல்லா விதமான பாபங்களும் தொலைந்து போய்விடும் என்று சொல்லும்படியாக திருமங்கைமன் அருளிச்ச இந்த 10 பாசுரங்களை நாம் சொல்லுவோம் பட்சத்திலே பாவங்கள் எல்லாம் பறந்தோடும் என்று இந்த திருமொழி கற்றாருக்கு பலனை சொல்லி தலை கட்டுகிறார் சுவாமி திருமங்கை மன்னன் என்கிற பரகால நாயகி. அதனால இப்பேறுபட்ட இந்த பாசுரத்தை நாமும் அனுசந்தானம் பண்ணி எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலே சென்று இழிந்து ஒய்வோமாக. கைங்கரிய வர பிராப்தின்றது ஒன்று கிடைக்குமேயானால் அதை விட ஒரு பாக்கியம் இந்த ஜென்மாவுக்கு வேற கிடையவே கிடையாது. இந்த விஷயங்களை எல்லாம் அடியேனும் அனுசந்தானம் பண்ணி இதனுடைய விஷயங்களை உபன்யாசார்த்தபரமாக சாதிக்க வேண்டும் என்ற சுவாமியுடைய நியமனத்தாலே இப்பொழுது அடியேன் சில மணித்துளிகள் எடுத்துக்கொண்டு உபன்யசித்தேன். சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு காப்பு சாத்தி அடியனுடைய இந்த உரையை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஜ்ஞாபனம் யதிதமத்யது மாமகீனமங்கீ குருஷ்வ யதிராஜதயாம் குராஷே அஜ்ஞோயமாத்மகுணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்ய சரணோ பவதி இதி மத்வா. அடியேன் தாசானுதாசன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே,
இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே